கர்த்தர் நல்லவர், நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படியாக தேவன் இந்த 2வது நாள் இந்த பரிசுத்த தலத்தில் உங்களோடு என்னுடைய சாட்சியையும் செய்தியையும் கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்கு நான் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக நேற்று எதில் என்னுடைய சாட்சி முடித்தேன் ஞாபகம் இருக்கா? சரி சொல்கிறேன். அப்போது கான்வெண்ட்டில் இருந்து தியானம் முடிஞ்சு கான்வெண்ட்டுக்கு வந்தேன். அங்கே எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் தான் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க பார்க்குறேன். இந்த இடத்துல சாட்சி சொல்லவும் செய்து கொடுக்கவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அப்படி ஒரு மகிழ்ச்சியாக கேட்பதற்கு இன்னும் கொஞ்சம் சொல்லலான்னு ஒரு ஆர்வம் வருகிறது. எனவே ஆண்டவர் நல்லவர், நம்மளை வழி நடத்துவார். ஒரு சாட்சி அநேக சாட்சியை உயிர்ப்பிக்கணும். ஆமேன். எஸ். அப்படி நான் முன்பே சொன்னேன், மடத்து வாழ்க்கையை நான் விரும்பி நேசித்து வாழ்ந்தேன். அதுதான் ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கை என்று உணர்ந்தேன். பரலோகம் பூலோகம்லாம் தெரியாது. அப்போது அந்த கான்வெண்ட் வாழ்க்கை தான் பெஸ்ட்டான வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்டிருந்தேன். அறிந்து அதை நேசித்து விரும்பியிருந்தேன். அப்படிப்பட்ட நான் அந்த தியானத்தை அட்டன் செய்த பிறகு சிலை வழிபாடு செய்யக்கூடாது, விக்கிர ஆராதனை செய்யக்கூடாது என்பதை வசனத்தின் மூலம் வேதத்தில் கொடுக்கப்பட்டதை என் கண்கூடாக வாசித்த பிறகு அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன். நான் முன்பே சொன்னது போல் 9 நாடுகளுக்கு நான் சென்றிருந்தேன் கர்த்தருடைய கிருபையால் பணி செய்வதற்காக. அப்போது என்னை கேட்டார்கள், அதாவது கான்வெண்ட்டில் உள்ளே இருந்தால் எல்லா விஷயத்துக்கும் கூடி ஒன்றா செய்யணும், ஒன்றா ஜெபிக்கணும், ஒன்றா உணவு உண்ணணும், இன்னும் வேலைகளெல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். அப்படி தான் செய்ய வேண்டும். கான்வெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற அந்த ஒழுக்கம், பண்பாடு, டிசிப்ளின் வேறு எங்கேயும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பாடோடு உள்ள இடம் அது. ஒன்லி ஒன், ஒரே ஒன்று, இந்த சில வழிபாடும் புனிதர் வணக்கம் தவிர அங்கே இருக்கிற அந்த பண்பாடு, டிசிப்ளின் வேறு எங்கேயும் வராது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அங்கே கற்றுக்கொண்ட அந்த நல்ல பழக்கம்தான் இன்னும் என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறது. ஆமேன். அப்போது கான்வெண்ட்டில் இருக்கக்கூடாது, அங்கே இருக்கிற வரைக்கும் சில வழிபாடு பண்ணி தான் ஆகணும், அதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது என்பதை உணர்ந்து அறிந்து அங்கே இருக்கக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நல்ல பழக்கம் அங்கே நிறைய இருக்கிற. தவறு செய்தால் அனுப்பிவிடுவார்கள், ஆனால் தவறு செய்யவில்லை என்றால் ஏன் போகிறீர்கள் என்று விசாரிப்பார்கள். அப்படி போகிறேன்னு சொன்ன உடனே விடமாட்டார்கள். அப்படி எனக்கு விசாரணை நடந்தது. ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? நான் சில வழிபாடு செய்யக்கூடாது, புனிதர் வணக்கம் செய்யக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரே பிடிவாதமாக சொல்லி கொண்டிருந்தேன். பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பிரச்சனைலாம் சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வேணும், அங்கே உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சில வழிபாடு இருக்கும், எங்கே போனாலும் புனிதர் வணக்கம் செஞ்சு தான் ஆகணும். அந்தந்த நாளுக்கு ஒரு புனிதர் நொவைனா சொல்லணும். அதனால் பெட்டர் நம்ம கான்வெண்ட் விட்டு போயிடலான்னு நான் முடிவு எடுத்தேன். ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியல, போகணுன்னு முடிவு எடுத்துட்டேன். அப்போது எங்கள் சுப்பீரியர் என்னை கேட்டாங்க, உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு. நான் கேட்குற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் தருவீங்களான்னு கேட்டேன். கட்டாயம் தரேன்னு சொன்னாங்க. என்ன சொல்லியிருப்பேன் நான்? கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நான் சொன்னேன். என் தேவன் கொடுத்த தைரியம் அந்த நேரத்தில் எப்படி நான் சொன்னேன் என்று தெரியவில்லை. இப்படி சொன்னால் சும்மா இருப்பாங்களா? பைத்தியம், மெண்டல், லூஸ் இப்படிலாம் ஒரு பேர் வச்சாங்க. அப்படிலாம் பேர் வச்சுங்க எங்கேயோ ரூமில் முடங்கி இருக்கிறாங்க. நான் தேவன் என்னை உங்களை சாட்சி அவங்க முன்னாடி நிறுத்தியிருக்கிறார். ஆமேன். எஸ். அப்படிலாம் சொன்னால் நமக்கு பைத்தியம், மெண்டல்னு சொல்லி ஒரு வார்த்தையில் நம்மளை முடக்கி முள்ளையில் தள்ளிடுவாங்க. ஆனால் கர்த்தருக்காக எழுந்தவர்களை தேவன் பிரகாசிக்க செய்வார். அப்படியாக பல போராட்டத்தின் மத்தியில் கான்வெண்ட் விட்டு நான் வெளியே வந்தேன். எனக்கு ஒரே ஒரு பிரதர், எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. அதனால் என்னுடைய பிரதர் அழைத்து ஒப்படைத்தார்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஒழுக்கம் பண்பாடோடு செய்வாங்க ஆர்சி கத்தோலிக்க மார்க்கத்தில். அப்போ என்னுடைய பிரதர் பார்த்து என்னை சொன்னார், நீ கான்வெண்ட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்லாதன்னு சொன்னார். வெட்கப்பட்டார், வேதனைப்பட்டார். ஒரு பிரதராக படுவார் இல்லையா, சகோதரனா. ஆனால் என் தேவன் வசனத்தின் மூலம் என்னோடு பேசினார். என்னை நம்பி வர நீ மகளே, உன்னை நான் கைவிடுவேனா? அவன் என்ன உன்னை பார்த்துக்கிறது? சங்கீதம் 27:10 படிங்க. ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் படிங்க வசனத்தை. ஆமேன்.
நான் இருக்கிறேன். மகளே, என்னை நம்பி வர நீ, எப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை பண்ண நீ, என்னை நம்பி வந்த உன்னை நான் விடுவேனா? தேவன் பேசக்கூடிய தேவன். அப்படியாக என்னுடைய லக்கேஜ் என் பிரதர்கிட்ட கொடுத்துட்டு, கைக்கு செலவுக்கு என்ன இருக்குதுன்னு கூட நான் அந்த நேரம் பார்க்கவில்லை. போனேன். என் கூட ஸ்கூலில் எங்ககிட்ட வேலை செஞ்ச ஆயாம்மாக்கிட்ட ஒரு ரூம் இருக்கான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ரூம்லாம் அங்கே கிடைக்காது சிஸ்டர், வீடு வாடகை எடுத்துருங்கன்னாங்க. வீடு வாடகை எடுக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். வாடகை வந்து 1 மாதம் கழித்து கொடுத்தா போதும், இதுதான் சொன்னாங்க. அதுக்கு மேலே அந்த அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலை. சரி, 1 மாதம் இருக்குதில்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வீடு வாடகை எடுத்தேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த வீடு வாடகை எடுத்து நான் தனிமையில் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அப்போ தான் நான் நினச்சேன், அந்த கான்வென்ட்டுடைய அந்த சகோதரிங்க அன்பு பாசம், அந்த அது தெரியல நான் எப்படி, ஐ வாஸ் மிஸ்ஸிங் த சிஸ்டர்லி லவ். அதை நான் மிஸ் பண்ணேன். ஆனால் ஒரு நாளும் என் தேவனை நான் தூஷிக்கவில்லை. நான் ஏன் கான்வென்ட் விட்டு வந்தேன்னு நினச்சி அந்த மாதிரி நினைப்பே எனக்கு வரல. தேவன் பெரியவர், என்னை காப்பாற்றுவார், என்னை வழி நடத்துவார் என்ற தைரியம் விசுவாசம் எனக்கு இருந்தது ஜீசஸ் மேலே. அப்போது அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. அட்லீஸ்ட் இங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க, சேர் இருக்குது, ஒரு விண்டோ செவரு நான் மட்டும்தான் இருக்கிறோம். வீடு வாடகை கொடுக்குறவங்க சமைச்சு வச்சு பாத்திரம்லாம் வச்சா கொடுப்பாங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை. பசி, ஒரு காஃபி டீ கூட வழி இல்லை, ஒரு கிளாஸ் இல்லை, ஒரு வாட்டர் கேன் இல்லை, சேர் இல்லை. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த நிலைமை. இன்றைக்கி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நான் சொல்லுகிறேன் இந்த பரிசுத்த தலத்தில். ஆனால் இன்றைக்கி நான் எவ்வளோ அனுபவிச்சிருப்பேன் நினச்சி பாருங்கள். 23 வருஷம் லக்ஸரி லைஃப். அப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு எங்கே உட்காரதுக்கு கஷ்டம், எழுந்திரிக்கிறது கஷ்டம், பாய் இல்லை, சேர் இல்லை, ஒன்றுமே கிடையாது அந்த வீட்டில். சரி, கொஞ்சம் நேரம் ஆனால் அந்த ஆயம்மா சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நினச்சின்னு இருக்கிறேன். அந்த அம்மா என்னங்கிட்ட சொல்கிறாங்க, சிஸ்டர் ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க? அவங்க நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்க அதே நோக்கத்திலே என்னை பார்த்தாங்க. சரி சிஸ்டர், லஞ்ச் டைமில் எனக்கு ஒரு சாப்பாடு உங்களுக்கு ஒரு சாப்பாடு சொல்லிவிடுங்க கிருஷ்ணா கிட்ட, நான் ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, நான் காத்திருக்கிறேன். ஏன்னா சாப்பாடு வாங்க, ஏன்னா அந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்க மாதிரி அந்த கண்ணோட்டத்திலே என்னை பார்க்குறாங்க. பசி, 11:30 மணி, 12:30, கரெக்டாக 12:30 மணிக்கு சாப்பிட்ருவோம். எல்லாத்துக்கும் கான்வென்ட்டில் பெல் அடிக்கும். ரூல்ஸ் ரெகுலேஷனோடு வாழ்ந்தவங்க. பசினா பசி, என்ன பண்ணுறது தெரியல. கர்த்தர் என்றைக்கும் அவரை நம்பினோரை கைவிட மாட்டார். காக்காய் மூலமாக உணவு கொடுத்த தேவன் என்னை விடுவாரா? என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி மகிழ்ச்சியாக சொல்கிறேன், அன்றைக்கி பசியால் நான் வாடினேன். ஒரு சகோதரி, என்றைக்கும் கால் பண்ணாத சகோதரி ஃபோன் பண்ணாங்க, சிஸ்டர் இன்றைக்கி என் திருமண நாள், காலையிலேருந்து என் பொண்ணு உங்கள் பேரை சொல்லினே இருக்கிறார் சிஸ்டர். அவருக்கு தெரியும் நான் இன்றைக்கி பசியாக இருப்பேன்றதால உங்கள் பொண்ணு மூலமா கர்த்தர் பேச வச்சிருக்கிறார். சிஸ்டர் இன்றைக்கி காலையிலேருந்து என் பொண்ணு காடை வாங்கினதுலேருந்து உங்கள் பேரை சொல்லினே இருக்கிறார் சிஸ்டர். அம்மா இன்றைக்கி பிரியா சிஸ்டருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு. பாருங்கள், கொடுக்கறத பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய தேவன் நம் தேவன். அப்படி ஒரு பசியான நேரத்தில் அந்த சகோதரி ஃபோன் பண்ணி, சிஸ்டர் இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிருக்கோம் சிஸ்டர், ஸ்கூல் வழியாக வரவா கான்வென்ட் வழியாக வரவான்னாங்க. ஸ்கூல் வழியாக வரவானா கான்வென்ட் வழி, நான் அங்கே இல்லையே, இருக்கிற இடத்த அட்ரஸ் கேட்டு சொன்னேன். ஏன் அங்கே போனீங்கன்னாங்க. அது அப்புறம் பேசிக்கலாம், சீக்கிரவா பசியாச்சே அப்படின்னு அந்த அம்மா வந்து இப்படி இது மகிழ்ச்சியாக இன்றைக்கி சந்தோஷமாக சொல்கிறேன். அன்றைக்கி இருந்த சூழ்நிலை நினச்சி பாருங்கள். என் தேவன் எல்லாத்தையும் கடந்து வர செய்தார். இன்றைக்கி உங்கள் முன்னாடி மகிழ்ச்சியாக நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சாட்சியை. அப்படி ஒரு தருணம் வந்தது என்னுடைய லைஃப்பில். அது தாண்டி அடுத்த நாள் ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை கேட்குறாங்க. அட்வான்ஸு. அந்த ஆயம்மா என்கிட்ட வாடகை தான் சொன்னாங்க, 1 மாதம் கழித்து வாடகை கொடுக்கணும். அட்வான்ஸ் பற்றியே பேசலை, நானும் கேட்கல, அந்த அம்மா அப்பாவும் பேசலை. வீடு வாடகை எடுத்தால் அட்வான்ஸுன்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அட்வான்ஸ் எடுத்து நம்ம வீடு வாடகை எடுத்து வாழ்ந்தால் தானே தெரியும். அந்த அம்மா வந்து, சிஸ்டர் எப்போ கொடுக்குறீங்க அட்வான்ஸுன்னு கேட்டாங்க. நான் எதுக்கு கொடுக்கணும் அட்வான்ஸுன்னு கேட்டேன். நீங்கள் தானே வீடு வாடகை எடுத்திருக்கீங்க, நீங்கள் தான் சிஸ்டர் கொடுக்கணுன்னாங்க. எவ்வளோ கொடுக்கணும்? 15,000. மை குட்னஸ், 15,000. அன்றைக்கெலாம் ஒரு காலம் லட்சமாக இருக்கும் போதெல்லாம் பேப்பராக தெரிஞ்சிச்சு அது. இன்றைக்கி தான் அப்போ தான் நினச்சேன், என் பேக்கில் எவ்வளோ பணம் இருக்குது. பார்த்தா நான் பணமே ட்ராவலுக்கு எடுத்துனே வரல. ஜஸ்ட் 21 rupees இருக்குது என் பேக்கில். 21 ரூபா, சாதா 21 ரூபா இருக்குது என்கிட்ட. எப்படி நான் கொடுப்பேன் 15,000? அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யக்கூடிய தேவாதி தேவன் என் கூட இருந்தார் அப்போது. ஆனாலும் ஒரு டவுட்டு. 23 வருஷமாக புனித தோமஸ் அவரை வணங்கி ஒரு டவுட்டு, எப்படி கொடுப்பாங்க? அந்த விசுவாசம் இருக்குது, ஆனாலும் வருமோ வராதோ, ஐயோ எப்படி கொடுப்போம், ஏதா கொடுப்போம், புரியல, ஒரே கன்ஃபியூஸு.
இது நடுவில் எத்தனையோ பேர் போட்டு ஏன் போனேன் கத்தோலிக்க சபையை விட்டு ஏன் போனேன், சபையை விட்டு ஏன் போனேன், பெந்தகோச ஜனங்க கூட சேர்ந்துக்கின்னு பைபிள் எடுத்துன்னு சுத்த போறியா, அப்படியா இப்படியான்னு ஐயோ பேச்சான பேச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்தாவே பயமாக இருக்கும், யார் திட்ட போகிறாங்களான்னு. அப்படி ஒரு சூழ்நிலை. ஃபோன் பண்ணவங்களுக்கும் நானும் எதிர்ப்பு கொடுத்தேன், அது வேறு விஷயம். ஆனால் தொடர்ந்து நம்மளை நச்சரிச்சினே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலைலாம் என் தேவாதி தேவன் கடந்து வர செய்தார் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. இப்படி ஒரு தருணத்தில் 4 மணிக்கு 15,000 எப்படி கொடுப்பேன் ஏசப்பா, எத்தனையோ அதிசயம் அற்புதத்தை செஞ்சீங்களே, என்னை எப்படின்னா கொடுப்பங்க ஏசப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க, அவங்க முன்னாடி நான் வெட்கப்படக்கூடாது. அந்த அம்மா, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா, அவங்க பேர பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் படித்தாங்க, லைனில் நின்று ஃபீஸ் கட்டினவங்க. அவங்க முன்னாடி கர்த்தர் என்னை வெட்கப்பட செய்வாரா? ஒரு காலம் செய்ய மாட்டார். ஆனாலும் ஒரு டவுட்டு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியல. பசி, அந்த நாளுக்கு பசி எங்கே போச்சே தெரியல. இது மேலே கவலை. இப்படிலாம் இருந்த தருணத்தில் ஒரு அன்பு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களும் நானும் ஒரே நாள் மடத்தில் சேர்ந்தோம் சிஸ்டர் ஆகிறதுக்கு. நான் சிஸ்டர் ஆகிட்டேன், என் பேட் டைம். அவங்க நல்ல டைம் சிஸ்டர் ஆகலை. 3 வருஷம் படிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. நல்ல டைம் கெட்ட நேம்லாம் கிடையாது. கர்த்தர் படைத்தது எல்லாமே நல்ல நாள். எல்லா டைமும் நமக்கு ஜீசஸ் கொடுத்தது எல்லாமே. அந்த ஆர்சி குணம் இன்னும் என்னை விட்டு போல வருது பாருங்கள். அப்போது அந்த சகோதரி சொன்னாங்க, திட்டுறாங்க, நைட்டு தான் திட்டிட்டு வச்சாங்க, அதுக்குள்ளே இப்போ ஒரு தடவை திட்டினாங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஜெபத்துக்கு போயிருக்க மாட்டியா, அங்கே போனியா இங்கே போனியா, ஏன் சபையை விட்டு வந்த, உனக்கு வேறு வேலை இல்லை, நீ யார் பேச்சு கேட்டால், எந்த பெந்தகோஸ் பேய் பிடிச்சிச்சு, இப்படியா அப்படியான்னு ஒரே நச்சுன்னு பேச்சு. நானே 4 மணிக்கு எப்படி 15,000 கொடுப்பேன்னு நினச்சின்னுக்கிறேன். இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் பேசினா எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், டோன்ட் டாக் நான்சென்ஸ், நீ போன வைக்கிறியா என்னன்னு கேட்டேன். இரு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னாங்க. ஆனால் கேட்குறவங்க கஞ்சூசுனா கஞ்சூசு, எச்சு கையில் காக்கா விட்டாத ஆள். அவங்க கேட்குறது ஒன்று, கேட்காத்து ஒன்று. ஏன் நான் ஏதோ பண்ணுறேன், உனக்கு என்னென்ன இல்லை, போனால் போதுன்னு உனக்கு ஒரு 1,500 அனுப்பிக்கிறேன்னாங்க. மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், 21 ரூபாய்க்கு 1,500 பெட்டராச்சே அப்படின்னு. ஆனாலும் கௌரவத்தை விடலாமா? உன்னை யார் ஆஃப்டரால் ஒரு 1,500 கேட்டது? நான் உன்ட்ட கேட்கவே இல்லை, நீ எதுக்கு போட்டேன்னு. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நீ இப்போ எந்த கோசில் இருக்கிறல்ல, உனக்கு அதெல்லாம் இனிமேல் இருக்காதுன்னு தெரியும், அதனால் நான் உனக்கு ஒரு 1,500 போட்டேன், நீ எடுத்துக்கன்னாங்க. எனக்கு சந்தோஷம். முதல்ல போனவை பார்க்கலாம் போட்டே இல்லையான்னு. ஏன்னா அந்த கஞ்சூஸ் 1,500 போட்டது பெரிய விஷயம். அந்த வாரத்தில் தான் நான் கூகுள் பேன்னு ஒன்று வச்சேன் என் ஃபோனில். சரி, நீ உன் பணம் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, என்னை ஒன்றே அவ்வளோ சீப்பாக நினச்சிடாத, ஏசாப்பா பெரியவர். ஆமாம் பெரியவர் இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு ஒரே பேச்சு. நீ டோன்ட் டாக் நான்சென்ஸ் கட் பண்ணிட்டேன் ஃபோனை. நான் பேசினே இருக்கும்போது சீக்கிரமாக ஃபோனை எடுத்து பார்த்தேன், போட்டாலா இல்லையான்னு. ஏன்னா வாயால் சொல்லுவாள், வேளாங்கண்ணி வருஷம் போவோம், டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கலாமா வேணாவா, டீ குடிக்கலாமா வேணாவான்னுவா. கேட்டுனே நிற்பா, நம்ம வாங்கி கொடுத்தா குடிப்பாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி ஆள் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறவங்க 1,500 போட்டது பெரிய விஷயம். இதை மாதிரி டெலிகாஸ்ட் ஆகிட்டு பிறகு அந்த அம்மா பார்த்தாங்க ஒரு டைமு. நல்ல வேலை பிரியா, என் பேரை சொல்ல நீ நாங்கள். எனவே கர்த்தர், அவங்க என் சகோதரி மாதிரி, எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, நல்ல சகோதரி. கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டு அவங்கள தொடணும். இப்போ ஃபோனை எடுத்து பார்த்தேன். ஆனால் நான் ஃபோன் எடுக்கும்போதே சொன்னேன், ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயம் பண்ணுங்க ஆண்டவரே. நான் 4 மணிக்கு இப்போ எப்படி 4 டைம் ஆக மனசு கவலையாக இருக்குது. ஃபோனை எடுத்து பார்த்தா, மை காட், தேவன் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்யக்கூடிய தேவன். என் கண்ணுக்கு அது தெரிஞ்சிச்சோ இல்லை உண்மையாக அந்த கஞ்சூஸ் போட்டாங்களோ தெரியாது. பார்த்தா 15,000 வந்திருக்குது. 1,500 ரூபாய்க்கு 15,000 என் ஃபோனில். நான் உண்மையாக பேனா எடுத்து போட்டு பார்த்தேன். 15,000க்கு எத்தனை ஜீரோ நினச்சி பாருங்கள். அத்தனை வருஷம் ஸ்கூலில் பணி செஞ்சுட்டு, ஏன்னா ஒன்றுமே புரியல. அந்த பிளைண்டு மேனை ஜீசஸ் தொட்ட பிறகு ஜனங்கள்லாம் மரம் அசைகிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த ஃபோனை பார்க்க எனக்கு நல்லா உதவி பண்ணுறவங்கன்னா ஓகே போட்டிருப்பாங்கண்ணா. இந்தம்மா போட வாய்ப்பே இல்லை. 10 ரூபா செலவு பண்ண முன்ன பின்ன பார்க்குறவங்க 1,500 போட்டு 10 தடவை சொல்கிறாங்க, நான் உனக்கு 1,500 போட்டேன் எடுத்துக்க, 1,500 போட்டேன். அது பெரிய விஷயம் அவங்களுக்கு. இதுக்கே கவர்மெண்ட் ஸ்டாஃபு 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க. எனவே அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம் அவங்கெல்லாம். அப்படி பார்த்தேன், ஏடிஎம் கார்டு எடுத்தேன், போனேன். போகும்போதும் டவுட்டு, நம்ம கண்ணுக்கு தான் 15,000 தெரிஞ்சிச்சோ, உண்மையிலே அவள் போட்டாலோ, இது எப்படிப்பட்ட ஆச்சரியம் ஆண்டவரே. ஏசப்பா,
நான் போய் ஏடிஎம்மில் கார்டு வச்சா எனக்கு 1500 வரக்கூடாது, 15,000 நீங்கள் அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரே, இப்படியா புலம்பின்னு போகிறேன் நான். நேரம் ஆகுது 12:30 1 மணிக்கிட்ட, 4 மணிக்கு அந்த அம்மா வருவாங்களே. கர்த்தர் நல்லவர். அப்படியா போனேன். என் தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதம் பண்ணார். எத்தனையோ லட்சம் எடுத்தப்போ நான் முட்டி போட்டு அந்த இடத்த ஜெபம் பண்ணல. ஆனால் கர்த்தர் பண்ண அந்த அற்புதம் அதிசயத்துக்கு 15,000 அந்த ஏடிஎம்மில் வந்தப்போ என்னை அறியாமே நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். ஏசப்பா இப்படி ஒரு அற்புதம் நீங்கள் எனக்கு செஞ்சீங்களே அப்படின்னு. அப்போ தான் அந்த ஐயா கேட்டார், வாட்ச்மேன், சிஸ்டர் எத்தனையோ லட்சம் எடுத்திருக்கீங்க ஸ்கூலில் இருக்கும்போது, எங்கே கிருஷ்ணாவை காணோம்? ஏன்னா டிரைவரோடு போவான் அப்போல்லாம் நான். இப்போ எங்கள் டிரைவர் வருவாங்களா? சபை விட்டு வந்தால் நமக்கு தனி ஆண்டவர் தான் வந்தார் கூட என் கூட. கேட்டாங்க, இல்லை என் தேவன் பண்ண அற்புதம் ஐயா, நீங்கள் கூட கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவரை அன்பு பண்ணுங்க, அன்பு செய்யுங்க, கர்த்தர் அதிசயம் பண்ணுவார். அவர்கிட்டையும் சத்தியத்தை அந்த நேரம் சொல்லிவிட்டு, அவர் பண்ண சத்தியத்தை சொல்லணும் இல்லையா, அற்புதத்தை சொல்லணும் இல்லையா, சொல்லிவிட்டு பணத்தை எடுத்துன்னு வந்தேன். 4 மணி ஆச்சு. ஹவுஸ் ஓனர் வந்தாங்க, பணத்தை கொடுத்தேன். அந்த ஹவுஸ் ஓனர் கூட பாருங்கள், அட்வான்ஸ் பணம் 15,000 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கொடுங்க சிஸ்டர்னாங்க. ஏன்னா அவங்களாம் நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சின்னுக்குறாங்க. அப்படி ஒரு அவசரத்துக்கு வாங்குவாங்க, கொடுப்பாங்க அப்போல்லாம். பட் எனிவே அட்வான்ஸ் பணம் கொடுத்தேன். அன்பு சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். என்ன காலையில் வேகமாக ஃபோனை கட் பண்ணேன், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்னாங்க. இல்லை கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருன்னு சொன்னேன். கர்த்தர் உன்னை என்னை நேசிக்கல, ஏசப்பா நேசிக்கிறாருன்னா. பைத்தியக்காரி, ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? கத்தோலிக்க மார்க்கத்தில் கர்த்தர்னு சொல்ல மாட்டோம், ஏசப்பான்னு தான் சொல்லுவோம். எனவே இல்லை உனக்கு நீ ரொம்ப மாறி இருக்கிற, உங்கள் அம்மா மாதிரி இப்போலாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறேன்னு சொன்ன. அவங்க அம்மா ரொம்ப நல்ல ஒரு தேவ மனுஷி. எனவே அப்போ ஏன் அந்த 1500 நீ எனக்கு கொடுக்க வேணாம், நீ வச்சிக்க. அது வரைக்கும் தெரியல அந்த அம்மா ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டது. நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் உன்னை வச்சு எனக்கு பெரிய காரியம் செய்தாருன்னு. என்ன காரியம் செஞ்சிட்டாரு கர்த்தர்? அவர் நீ ஒன்றும் அதெல்லாம் பற்றி பேசாத, மாதாவை பற்றி பேசு. ஏன்னா வருஷம் மாதா கோயிலுக்கு போகிறவங்க நாங்கள் 2 பேர் சேர்ந்து மாதாவை பற்றி நான் பேசலையா, அதுதான் கோவமே அவங்களுக்கு. அப்போ சொன்னேன், ஏசப்பா எனக்கு 15,000 தேவைப்பட்டுச்சு, உன்னை வச்சு உன்னை 1500 போட சொல்லி உன் கையை மறைச்சி உன் கண்ணை மறைச்சி ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட வச்சு எனக்கு 15,000 வந்துச்சுன்னு. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஐயோ 15,000 போட்டேனா, ஒரு 0 எப்படி எக்ஸ்ட்ரா போட்டேன் மாதாவே, நான் என்ன பண்ணுறது? 3 லட்ச ரூபாயில் 15,000 போயிடுச்சா? சொன்னெல்லாம் கஞ்சிஸ் மறுபடின்னு. ஏன் 3 லட்சம் இருக்குதா 15,000 போடுறது? இப்படிப்பட்ட சகோதரி அவங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஜோக்காக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம். அன்றைக்கி என் சூழ்நிலை எப்படி ஆண்டவர் செய்தார், அதுக்கு தான் வசனத்தின் மூலம் தேவன் பேசினார் என்னோடு. ஏசையா 40வது அதிகாரம் 41வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க ஃபாஸ்ட்டாக. எஸ் ஆமேன். எஸ் எஸ் ஆமேன். எஸ் எஸ் ஆமேன். பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை அற்புதம் அதிசயம் காண பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அதுபோல் செய்தார் அன்பு சகோதரி மூலமாக. அப்புறம் சொன்னாங்க, நீ அந்த 15,000ல் 1500 எடுத்துகிட்டு மீதி ரிட்டர்ன் பண்ணுனாங்க. நான் சொன்னேன்ல கஞ்சூஸ்ன்னு, அது அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சினேன். நான் தான் கொடுத்துட்டேன் அட்வான்ஸ், இனி எங்கே வரப்போகுது 15,000. எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என் தேவாதி தேவன் செய்தார். அவரை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தால் கர்த்தர் பல வழி திறப்பார். என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அவரால் நேசிக்கப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை பண்ண அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் ரெடியாக இருக்கணும். ஆமேன். இப்படி வீடு வாடகை எடுத்து ஒரு வீட்டில் தனியாக இருக்க முடியுமா? ஆனாலும் தேவன் நான் நேசிக்கிறவர்களை எனக்கு கொடுத்தார். அந்த நேரத்தில் கூட என் கூட யாருனா இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். நான் அன்பு செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளி மேலே நான் இரக்கப்படுவேன். அவர்களை அன்பு செய்வது என்னுடைய இயல்பான குணம். அப்படி முக்கியமாக நான் ரொம்ப அன்பு செய்கிறவங்க, பார்வை இல்லாதவங்க மேலே ஒரு நேரம் கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடி பாருங்கள், உலகம் இருட்டாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக இருட்டில் இருக்காங்களே, அதனால் அவங்க மேலே நான் இரக்கப்படுவது வழக்கம். அப்படி நான் நேசிக்கக்கூடியவர்களை கர்த்தர் என் கூட இருக்க செய்தார். ஆமேன். ஏழை எளியவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தின்னு சொன்ன தேவன் அவர். அப்படியாக கத்தோலிக்க மார்க்கத்தில் 23 வருஷம் லக்ஸரி லைஃப் வாழ்ந்தேன்.
நல்ல ஒரு எதுக்கும் கவலைப்பட வேணாம், குனிய கூட மாட்டேன் நான். அப்படி ஒரு வேலை நான் செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கி அந்த பார்வை இல்லாதவங்க துணி துவைக்கிறதுலையும், அவங்களுக்கு சமைக்கிறதுலையும், அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுலையும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவனுக்கு செய்வது போல நான் சந்தோஷமாக செய்கிறேன் என்பதை இந்த இடத்தில் மகிழ்ச்சியோடு என் சாட்சியில் சொல்லுகிறேன். அப்படி 2.5 வருஷம் எப்படி போச்சோ தெரியாது. கர்த்தருடைய பிள்ளையா நீங்களும் நானும் இருந்தால் நமக்கு எதிராக பட்டயத்தை எடுப்பார்கள் இல்லையா? வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நடுவில் எவ்வளோ பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை. தண்ணி கொடுக்கக்கூடாது, மார்க்கெட்டுக்கு போனால் காய்கறி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆட்டோவில் ஏற்ற மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே வீடுக்கிட்ட ஆட்டோக்காரங்க வந்து எங்கள் சர்ச்சுக்கு எங்களை கூட்டின்னு போவாங்க. நான் ஒரு சர்ச்சில் விசுவாசியாக இருக்கிறேன், மகிமையின் கூடாரம். நல்ல ஒரு சர்ச்சை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கார். எங்கள் பாஸ்டர் ஒரு தேவ மனிதர், இயேசுராஜ் பாஸ்டர். அந்த சர்ச்சில் நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். இங்கேருந்து பேசுகிறத விட அங்கே அமர்ந்து செய்தியை கேட்குறதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். அங்கேருந்து கேட்கறதில் தான் நான் வளருவேன் இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்குள். அப்படியாக ஒரு சர்ச்சையில் நான் எங்கள் அம்மாமார் எல்லாரும், கண்ணு தெரியாத அம்மாமார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அது ஒரு முக்கியமான விவரம் செய்தி. அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவுக்கு போவோம். ஆட்டோவில் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்டோ வந்து எங்களை சர்ச்சைக்கு கூட்டின்னு போகுது. கர்த்தர் எல்லாமே நமக்கு எதிராக எடுக்கிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். எப்போ அவர் சொல்வதை போல் நாம் கேட்டு நடந்தால் கட்டாயம் தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படி அந்த பெத்தேல் ஹோமை வச்சு நான் நடத்தி கொண்டு வருகிறேன் என்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோல் நான் ஊழியத்துக்கு வரப்போ அங்கே யாராவது ஒரு ஆள் விட்டுட்டு வருவேன். இப்படி தான் நான் என்னுடைய ஊழியம் ப்ளஸ் இப்படி செய்தி கொடுக்க யாராவது அழைத்தால் நான் போவேன். இதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ தடைகள் வந்தது எனக்கு. நீங்கள் இப்படிலாம் போகக்கூடாது என்று எத்தனையோ தடை வந்தது. எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். யார் என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் நான் தாண்டி வந்தேன். தாண்டி வர கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். என்னோடு தேவன், யோசேப்போடு தேவன் இருப்பது போல என்னோடு என் தேவனாகிய கர்த்தர் இருப்பதை தான் எல்லா இடத்துக்கும் நான் தனியாக தான் செல்வேன். அப்படி தேவன் என்னை வழிநடத்தி வருகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அந்த வீடு வாடகை எடுத்து அதுக்கு பெத்தேல் ஹோம் பேர் வச்சு இப்படி 4 கண்ணு தெரியாத அம்மாங்களை வச்சு பார்த்துன்னுக்கிறதெல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி என் தேவன் என்னை வழிநடத்தி வருவார், வழிநடத்தி வருகிறார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காப்பார். ஆமேன். இன்னும் நிறைய சாட்சி இருக்குது, சொல்ல டைம் இல்லை. நம்ம செய்திக்கு போகலாம். ஆமேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன தேவன் எப்பொழுதும் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். சரி, இன்றைக்கி கர்த்தர் நம்மக்கிட்ட எந்த வார்த்தையின் மூலம் பேச போகிறார், எதை நம்மளை மாற்றிக்க சொல்கிறார், எதை விட்டு விலகுன்னு சொல்கிறார், எந்த வசனத்தில் இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறார். நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நடக்கணும். வசனத்தை பெற்றுக்கொண்டு போகணும், அதன்படி வாழ கற்றுக்கொள்ளணும். ஆமேன். சரி, இப்போ நம்ம சர்ச்சுக்கு கிளம்பி வந்தோம் இல்லையா? அப்போது நம்ம நீட்டாக ட்ரெஸ் போட்டுன்னு வரப்போ ஏதாவது ஒரு தேர்ட்டியை மிதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாணியே இருக்கட்டுமே, மிதிச்சிட்டோம். அதோட வேகமாக வருவோமா? வரமாட்டோம். என்ன பண்ணுவோம்? ஆமாம், நம்மள நிறைய ரகம் இருக்கிறோம். ஒரு சிலர் சாணி தானே அப்படின்னு போய் ஜஸ்ட் ஒரு பில்லில் அப்படி தேய்ச்சிட்டு வந்துடுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த சாணிப்பட்ட இடத்த மட்டும் கழுவுவாங்க இல்லையா? ஒரு நல்லவங்க இருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க. ஆனால் மிதிச்சது காலில் தான். ஏன் அப்படி செய்கிறோம்? பிகாஸ் அது நாத்தம். அதோடு போனால் நம்ம அருவருப்பாக இருக்கும். நமக்கு அந்த சாணி இருக்குதேன்ற ஒரு அருவருப்பான ஒரு நிகழ்ச்சி நம்ம மனசில் இருந்துனே இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இப்படிலாம் நம்ம அந்த நாத்தம் பக்கத்தில் எங்கன்னா நாற்றம் அடிச்சிருமோ, நான் போன உடனே சாணி மிதிச்சுனா ஐயோ சிச்சி இவங்க வராங்க நாற்றம் அடிக்குதுன்னு பார்த்துருவாங்களோ, இப்படிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை போய் கழுவிட்டு இல்லை துடைச்சிட்டு இல்லை எங்கேயோ ஒரு பில்லில் நல்லா தேய்ச்சிட்டு அந்த ஸ்மெல் இல்லாத வர நம்ம பார்ப்போம் இல்லையா?
ஏன்னா அந்த நாத்தம் எனக்கு நமக்கு அருவருப்பு. அது அது வந்து நல்ல நல்ல ஒரு சென்ட்டாக அது நம்ம நேராக வந்து உட்காந்துக்க இல்லை, அதை நம்ம அருவருக்கிறோம், அதை விட்டு விலகிடணும், அதுலேருந்து இருக்கக்கூடாது, அந்த ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடாது, நம்ம முடிவெடுப்போம். அதே போல் ஜீசஸ் இன்றைக்கி ஒரு சில காரியத்தை விட்டு விலகுன்னு சொல்கிறார் நம்மளை. ஒரு சில காரியத்தை பண்ணாதன்று இல்லை, அதை நீ வெறுத்துடு, அதிலேருந்து விட்டு விலகுன்னு சொல்கிறார். அது எந்தெந்த வசனம்னு பார்க்கலாம். வசனத்தின் மூலம் தான் நம்ம பேசணும், என்றைக்கும் ஓனாக பேசக்கூடாது. அப்போது எந்த வசனம், அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குதா நம்ம பார்க்கலாம். இருக்குது. அதை வெறுக்கிறதோடு மட்டுமல்ல, அதை விட்டு விலகுன்னு சொல்கிறார். அது என்னன்னா நம்ம பார்க்கலாம். எடுங்க, சங்கீதம் 97 அதன் 10வது பாடல் வரி படிங்க. எஸ், ஆமேன். எஸ், துன்மார்க்கர் கையிலிருந்து தப்பி வைப்பார். எப்போ? தீமையை நீ விட்டு விலகுன்னு சொல்கிறார். நல்லா படிங்க பிரதர், நல்லா படித்தார். இன்னும் கொஞ்சம் சத்தமாக படிங்க. ஆமேன். எஸ், ஆம், எஸ், ஆமேன். தீமையை விட்டு விலகுங்கன்னு சொல்கிறார். துன்மார்க்கர் கையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றணும், நீ தீமையை விட்டு விலகு. அப்போது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையில் எது முதல்ல நாம் எதை வெறுக்க வேண்டும், எதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும். கர்த்தரில் அன்பு கூறுபவர் என்றால் நீங்களும் நானும், எத்தனையோ பேர் இந்த ரோட்டில் போகிறாங்க வராங்க, ஒருவேளை தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் அங்கே உள்ளே இருக்காங்களா? நீங்களும் நானும். ஏன்னா அவர் அன்பு பெரியது, நம் மீது இருக்கிற அன்பு. ஆமேன். செலக்டட் பீப்புள், நம்மளாம் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால தான் இந்த பரிசுத்த தலத்தில் இந்த நேரத்தில் இருக்கிறோம். எத்தனையோ பேர் வாஞ்சியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க, சர்ச்சுக்கு போகணும் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஆமேன். எஸ். அப்போது இப்படி வாய்ப்பை கொடுத்த நம் தேவாதி தேவன் என்ன சொல்கிறார்? தீமையை விட்டு விலகுன்னு சொல்கிறார். தீமைன்னு தெரிஞ்சிருச்சு, இது கெட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு, அது நாத்தம்னு தெரிஞ்சிருச்சு, அதை விட்டு விலகு, அதில் இருக்காத, அதை செய்யாத. துன்மார்க்கர் கையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். எப்போ? தீமையை விட்டு விலகும் பொழுது. ஆமேன். பாருங்கள், தூண்டில் போடுவாங்க, ஒரு சிலர் தூண்டில் போடுவாங்க. தூண்டில் எத்தனை மீன் விழும்? ஒரே ஒரு மீன் விழும். உலக ரீதியாக தருணத்தில் பிசாசானவன் உங்கள் மீது என் மீதும் ஒரு தூண்டியை போடுவான். அது எப்படிப்பட்ட தூண்டில்? இச்சையான தூண்டில். அது எப்படி? தீமை எப்படி வரும்? தீமை இப்படி தான் போடுவான். நீ எப்போ நம்ம கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறோமோ பிசாசு பார்த்துனே இருப்பான். எப்போ ஸ்பாயில் பண்ணலாம், எப்போ கர்த்தர் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கலாம், எதை செய்தால் அந்தவங்க போக மாட்டாங்க ரொம்ப நெருங்கி. என் வாழ்க்கையில் அது நிறைய நடந்துச்சு, எவ்வளோ நடந்துச்சு. ஆனால் என் தேவனுடைய அன்பு என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் அந்த பிசாசுகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவில்லை. இதையும் தாண்டி வர என் தேவன் கிருபை செய்வார் என்ற தைரியம் எனக்குள் இருந்தது. அதில் போய் அந்த 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 பிரச்சனை கொண்டாடக்கூடாது. எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு கால் வலிக்குது, அவங்க இதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, நான் கடத்தை எப்படி அடிப்பேன், எனக்கு லோன் கட்டணும், இதெல்லாம் கொண்டாடக்கூடாது. இதெல்லாம் இருக்குது, எல்லாம் இயேசு பார்த்துக்கொள்வார். அப்படி ஒரு தைரியம் இருக்கணும் நமக்கு. எப்படிப்பட்ட ஒரு 4 நாள் கழித்து லாசரே எழுந்துவான்னு சொன்ன தேவன், அப்படிப்பட்ட அற்புதம் செஞ்ச தேவன் உங்கள் லைஃப்பில் என் லைஃப்பில் பண்ண மாட்டாரா? பண்ணுவார். அதனால் சோதனை வேதனை வரும்பொழுது அதை கொண்டாடக்கூடாது, அதை மகிமைப்படுத்தக்கூடாது. அதை விட மேலான மகிமை கர்த்தர் தருவார். அப்படி ஒரு தைரியம் நமக்குள் இருக்க வேண்டும். தீமையை விட்டு விலகுன்னு சொல்கிறார் இன்னைக்கு. சங்கீதம் 97:10 நீ தீமையை விட்டு விலகு, துன்மார்க்கர் கையிலிருந்து விட்டு விலகு, வா எட்டவா, தெரிஞ்சிடுச்சுல்ல இது தவறுன்னு தெரிஞ்சிடுச்சுல எட்டவான்னு சொல்கிறார். அப்புறம் அந்த பிசாசானவன் தூண்டி மட்டும் போட மாட்டான். ஒரு சில வார்த்தைகள் ஒரு நல்லா பேசுவாங்க, சில பேர் நம்மளை கெட்டதுக்கு தான் கொண்டு போவாங்க, அது நமக்கு தெரியாது. அதை போல் ஒரு தூண்டில் வரும், அது மனிதர் மூலமாக தான் வரும். அதிலேருந்து நம்மளை தப்பி வைப்பார் கர்த்தர். அதோட விடுவானா? வலை போடுவான். வலையில் எத்தனை மீன் விழும்? நிறைய. கடலில் இருக்கிற மீன்லாம் விழுந்துருமா? இல்லை. நீங்களும் நானும் பிசாசுக்கு திரும்பி பார்த்தா விழுந்துருவோம். சில பேர் அது எப்படிப்பட்ட இச்சையான தூண்டில் என்பதை ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சில பேர்
லோனுன்னு சொல்லி இவங்களை எப்படின்னா கவிழ்த்தணுன்னு லோன் கட்ட வரீங்களா, உடனே இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும். இது ஒரு தூண்டில் தானே, இது ஒரு வலை தானே, இதில் மாட்டிக்கின்னு சிக்கனவங்க எத்தனையோ பேர் இல்லையா? அதுபோல் ஒரு தூண்டில் வரும். இப்படிப்பட்ட உலக ரீதியான வலையிலையும் தூண்டிலும் விழாதீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். தீமையை விட்டு விலகுங்கள். ஆமேன். எஸ், தீமையை விட்டு நம்ம விலகணும். அப்போ தான் கர்த்தர் வழியில் நாம் நடந்து போக முடியும். ஆமேன். எஸ், அப்போது உலக ரீதியான காரியங்கள்லாம் நம்ம விட்டு அதாவது ஆசைகள், பெரிய பெரிய பொருள் வாங்கணும், பொண்ணு வாங்கணும், இதெல்லாம் வேண்டாதது, இதெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்கிறார் தேவன். அப்படிப்பட்ட செயல்கள் நாம் ஈடுபடக்கூடாது. இன்றைக்கி தீமையை விட்டு விலகுன்னு சொன்னார்னா நாட் ஒன்லி இன்றைக்கி 2 நாள் 3 நாள் 1 மாதம், வாழ்க்கை முழுவதும் தீமையை விட்டு விலகினோம். தீமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன். அடுத்து லூக்கா, அது புரடிக்கல் சன், இது படிக்க வேணாம், நம்ம எல்லாம் படித்தது தான். அந்த புரடிக்கல் சன் என்ன சொல்லுவோம் தமிழில்? 2 மகன், அந்த 2வது மகன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வருவார். ஆமாம், இளையகுமார். ஆமாம், அவனுக்கு ஒரு கெட்ட குமாரன்ல அவன் நல்ல குமாரன். அது கெட்டதுன்னு தெரிஞ்சு தவறுன்னு தெரிஞ்சு வராரு அப்பா கிட்ட. அவன் ஆக்சுவலாக நல்ல பிள்ளை, அவன் தெரிஞ்ச தப்பு இது, நான் போனால் எங்கள் அப்பா என்னை அரவணைப்பார், இதுலேருந்து என்னை எடுத்து நான் திருந்திட்டுன்னு வராரு. அப்போ அவன் நல்ல குமாரன் இல்லையா? நம்மலாம் சேர்ந்து கெட்ட குமாரன் கொடுத்துருக்குறோம் பேர். அப்போ தீமையேன்னு தெரிஞ்சு அவர் விலகி, நான் இப்போ என் வீட்டுக்கு எங்கள் அப்பாட்ட போனால் எங்கள் அப்பா என்னை அரவணைப்பார்ன்ற ஒரு விசுவாசம் அவருக்குள். அதனால் தீமையை விட்டு விலகுங்கள், கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஆமேன். எஸ். அடுத்தது சங்கீதம் 119 113வது பாடல் வரியை வாசிங்க. எஸ். ஆமேன். 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 வீண் சிந்தனைகளை வெறுத்து விடுங்கள் சொல்கிறார். என்னென்ன வீண் சிந்தனை செய்வோம் நம்ம? வீணான சிந்தனை. நான் சர்ச்சுக்கு போனேன், பாஸ்டம்மா என்னை பார்த்தாங்க, பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க, நம்மள கற்பனை, வீண் சிந்தனை. அவங்க அங்கே எம்மா எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி வருவாங்க, எதை செய்யலான்னு நினச்சின்னு இருப்பாங்க, பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. நம்மள ஒரு கற்பனை பண்ணிக்கிறது. நான் போனேன், எப்பயுமே என்னை பார்த்து ப்ரைஸ்லான்னு சொல்லுவாங்க, இந்த டைம் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. நான் போய் என் இடத்துல உட்காரத்துக்கு போனால் அதுக்குள்ளே ரெஜினா உட்காந்துக்குண்ணா என் இடத்துல அங்கே ஃபேனுக்கு நேராக, நான் இனிமேல் சர்ச்சுக்கு வரமாட்டேன். வீண் சிந்தனை. அதுவும் நம்ம பெண்கள் நிறையா பண்ணுவோம் இது. நான் உட்கார்ற இடத்துல ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் நான் இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஏன்னு கேட்டேன். என் இடத்துல உட்காந்துக்கிறா சிஸ்டர் அந்த மேரி, நான் இனிமேல் அரே அவள் உட்காந்தா வேறு இடத்த உட்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது? ஃபேனுக்கு நேராக உட்காந்துட்டாலாம், வந்தவங்க திரும்ப போகிறாங்க. வீண் சிந்தனை. நான் அப்புறம் சர்ச்சுக்கு வர்றது, வீட்டை போட்டணுன்னா இல்லையா, பாலை திறந்து வச்சுனா இல்லையா, சாவி எங்கே இருக்குன்னு தெரியல, சாவி பேக்கில் தான் இருக்கும். வீணான கற்பனை. கேட்டது போட்டனா இல்லையா, எப்போ சீக்கிரம் பாஸ்டர் வேலையை இதை முடிப்பார், சண்டே வேறு இன்றைக்கி சீக்கிரமாக சர்ச்சு முடிஞ்ச உடனே போய் கறி வாங்கி மீன் வாங்கி சமைக்கணும், அந்த மீன்காரன் வேறு தீர்த்து போயிடுவாங்களா, பாஸ்டர் வேறு ரொம்ப நேரம் எடுக்கிறாரு. வீணான சிந்தனை. அந்த மாதிரி வீணான சிந்தனையை விட்டு விலகு, அதை வெறுத்துருன்னு சொல்கிறார் கர்த்தர். அப்புறம் இன்னொரு அம்மா, சிஸ்டர் நான் இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஏம்மா? எங்கள் மாமியார் என் கூட சேர்ந்து வராங்க சிஸ்டர். வந்தால் சந்தோஷம் இல்லை, நான் கட்டின மாதிரியே புது சாரி கட்டின்னு வராங்க, கட்டினா போகிறாங்க. ஒரு ஆத்துமா அவங்க கூட சர்ச்சுக்கு வர்றதுல மகிழ்ச்சி இடன்னு இல்லையா? என்றைக்கும் வராதவங்க இன்றைக்கி வராங்க சிஸ்டர். அரே நீ சந்தோஷப்பட்டு கூட்டினுப்பா அவங்களையும். இதெல்லாம் வீணான கற்பனை. எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடிலாம் வரும்போது பூ வாங்கின்னு வருவார், ஸ்வீட் வாங்கின்னு வருவார். இப்போலாம் அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த அம்மா அது விதியை நினச்சின்னு கிடத்தும் பேசக்கூட மாட்டார் அவர். இப்படி கற்பனை பண்ணிக்கிறது. இவங்க பாஸ் கூட அப்படி தான். முன்னாடிலாம் டேஸ்ட்டாக சமைப்பா, நான் வந்த உடனே பரிமாறுவா. இப்போல்லாம் போய் நீயே சாப்பிடுன்றா. பிள்ளைங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. யார் சொல்லி கொடுக்குறாங்க? அந்த அம்மா பாவம் முடியாத படுத்து கிடக்குது எல்லா வேலையும் செஞ்சுட்டு. இப்படி வீண் சிந்தனை கற்பனை பண்ணாதுன்னு சொல்கிறார் ஜீசஸ். அதை விட்டு விலகு. அந்த மாதிரி கற்பனை அப்படியே உனக்கு கற்பனை ஒரு டவுட்டா, டைரெக்டாக கேட்டுடணும், ஜஸ்ட் பேசி தீர்த்துக்கணும். அது ஏன் வச்சு இது மாதிரி இன்றைக்கி எத்தனை பெண்கள் குடும்பம் சின்ன பெண்ணமாக போகுது. அவர் பாவம் ஆஃபீஸில் டென்ஷனு, வேலை செய்கிற இடத்துல டென்ஷனுன்னு வருவார். ஏதோ ஒரு இடத்துல டைம் வாங்காத கூட வந்திருப்பார். முன்னாடிலாம் வாங்கின்னு வந்தால், முன்னாடி கொஞ்சம் சின்ன சிறு வயசாக இருந்திருக்கும், வாங்கின்னு வந்திருப்பார். இப்போ அதே மாதிரி தினம் பூவு, அல்வா,
ஸ்வீட் வாங்கின்னு வர முடியுமா? காசு இல்லாமல் இருந்திருக்கோம், டைம் இல்லாமல் இருந்திருக்கோம் சம்டைம். இப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணி அப்புறம் உடனே அந்த அம்மா செவனேன்னு கடுத்துருக்கிற மாமியார்கிட்ட போய் சண்டை வாங்குறது, எல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க பிள்ளை வாங்கின்னு வர்றதில்லன்றது வீண் சிந்தனை. வீணான சிந்தனையை விட்டு விலகு, அது செய்யாத தவறுன்னு சொல்கிறார் கர்த்தர். இனிமே அப்படி வீண் சிந்தனை வீணாக கற்பனை பண்ணிக்கக்கூடாது. நான் வந்தேன் ஸ்கூலுக்கு, அது சர்ச்சுக்கு போகிறதுக்கு வெளியே வர அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா முறைக்கிறாங்க. அவள் எங்கேயோ அதை விதியை நினச்சின்னு அவங்க ஏதோ கவலை கட்டணும் வெளியே வந்து நின்று தான் இருப்பாங்க, முறைச்சி கூட இருக்க மாட்டாங்க. இந்த அம்மா பார்வைக்கு அது முறைக்கிற மாதிரி இருந்திருக்கும். உடனே அந்த அம்மா முறைக்கிறாங்க, நான் போக மாட்டேன் சர்ச்சுக்கு. இதை மாதிரி வீண் சிந்தனை கற்பனை பண்ணாதேன்னு சொல்கிறார் கர்த்தர். சபைக்கு வரோமா, பாஸ்டர் என்ன செய்தி கொடுக்குறாரு, அந்த செய்தி என் வாழ்க்கையில் எப்படி ஒத்து போகும், நான் அதுக்கு ஒத்த மாதிரி இருக்கிறேனா, இல்லை நான் எதை மாற்றிக்கணும், நான் எப்படி பாடணும், எப்போ வாசிக்க சொல்லுவாங்க நான் வாசிப்பேனா, எவ்வளோ பேர் வாசிக்கிறாங்க நான் இன்றைக்கி வாசிப்பேனா, நான் இன்றைக்கி பாடுவேனா நல்லா, இப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் இருக்கணுமே தவிர எப்போ போவோம் எப்போ முடிப்பார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்னு சொன்னால் போதும், பைபிள் எடு, புக்கை எடு, நோட்டை எடு, உள்ள வை, அவர் செய்த சகல நன்மை மறவாதேன்னு சொல்லுவார் பாஸ்டர், அங்கே பைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதை மாதிரி இருக்கக்கூடாது பாஸ்டர், நீங்கள் கவனிக்கணும். இனிமே அப்படி டீப்பாக இருக்கணும். சர்ச்சுக்கு வந்தால் கர்த்தரோடு அப்பா இன்னும் கொஞ்சம் நடத்துவாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை இன்னைக்கு, அருமையான ஆராதனை, தேவன் மகிமைப்பட்டார். உணர்ந்தீங்களா? நிறைய பேர் வரல ஆராதனைக்கு, ஃபஸ்ட்லேயே வரணும். ஸ்கூலில் ஆஃபீஸுக்கு போகிறப்ப கரெக்டாக போகிறீங்க இல்லை, மற்ற இடத்துக்கெல்லாம் சரியாக முன்னாடியே போயிடுறீங்க இல்லை, அதுபோல் சர்ச்சுக்கும் வரணும். ஆராதனையை விரும்புகிற தேவன், ஜெபத்தில் பிரியப்படுகிற தேவன் நம் தேவன். அப்போ அந்த ஆராதனை ஆரம்பத்திலேருந்து நீங்கள் கலந்துக்கணும். அந்த மாதிரி சர்ச்சு விஷயத்தில் முதல்ல இருக்கணும் எல்லாத்துக்கும். அதை விட்டுட்டு வீணான கற்பனை பண்ணிக்கின்னு அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல. முன்னாடி அன்றைக்கி மார்க்கெட் போனால் பாஸ்டர் என்னை பார்த்தாரு, பார்க்காத மாதிரி வேகமாக போகிறார் வண்டியில், அவர் பார்த்தே இருக்க மாட்டார் உங்களை. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிறது, என்னைய பார்த்து பார்க்காத மாதிரி போனார் பாஸ்டர், இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன். இதெல்லாம் வீண் கற்பனை, வீண் சிந்தனை, இதை செய்யாத என்று சொல்லுகிறார். ஆமேன். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி இருக்கிறேன், நான் வேதத்தில் பிரியப்படுகிறேனா, ஜெபத்தில் நான் பிரியப்படுகிறேனா, நான் ஜெபத்தில் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட முன்னேற்றம் இருக்குதா, நான் ஆராதனையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேனா, நான் இன்னும் கொஞ்சம் செய்தியை கேட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ஆவிக்குரிய லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்குதா, இதை தான் நம்ம செக் பண்ணுமே தவிர வேண்டாததை கற்பனை பண்ணின்னு இருக்கக்கூடாது. வீண் சிந்தனையை விட்டு விலகுங்கள். அடுத்து சங்கீதம் 31 அது 6வது பாடல் வரி வாசிங்க. எஸ் எஸ் வீண் பாருங்க இன்னொரு தடவை. ஆமேன். மாயமான உலகத்தில் வாழுற நம்ம எல்லாரும் எல்லாம் மாயே. போய் ஒரு டீ போட்டுன்னு வான்னு சொன்னார் சிஸ்டர், போய் டீ போட்டுன்னு வந்தேன், இறந்துட்டார். மாயமான உலகத்தில் இருக்கிறோம். நம்ம நல்லா இருப்பாங்க, கூடயே இருப்பாங்க, நான் பண்ணுறேன் செய், கல்யாணத்தை பண்ணு, ஜாம்னு, நான் கடன்லாம் அதை வாங்கித்தரேன், நான் லோன் போட்டு தரேன், நான் செய்கிறேன் உனக்கு எல்லாம், உனக்கு நான் பக்கப்பலமாக இருக்கிறேன்னுவாங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. மாயமான உலகம் நம்ம இருக்கிறோம். யாரையும் நம்பக்கூடாது. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறார் கர்த்தர், வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவன் ஒருவர் தவிர யாரும் நீதிமான் கிடையாது. அவர் ஒருவர் மட்டும்தான் நான் நம்பி இருக்கணும். ஜனங்க இன்றைக்கி வாக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு இல்லை, ஆமாம் சொன்னேன், அப்போ சொன்னேன், இப்போ இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. அனுபவிச்சிருப்போம் நம்ம எல்லாரும், கூடையே இருந்திருப்பாங்க, நல்ல ஒரு நண்பராக நினச்சிருப்போம், நல்ல ஒரு சகோதரனாக நினச்சிருப்போம், சரியாக குத்திருப்பாங்க முதுவில், அனுபவிச்சிருப்பீங்க. மாயமான பீப்புள் நல்லா பேசுவாங்க, பேசாத மாதிரி போயிடுவாங்க. நமக்கு கஷ்டம் வர்றப்ப எல்லாரும் விலகிடுவாங்க. மாயமான உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமேன். எல்லாமே மாயே. அப்படி நமக்கு ஒன்று தெரிஞ்சிடும், இது எல்லாம் தீமையை விட்டு விலகுன்னு சொன்னார். கெட்ட சிந்தனையை விட்டு விலகுன்றார். மாயமான காரியங்கள் அது அருவருப்பானது, ஒரு சிலது அருவருப்பானது, நமக்கு தெரியாது என்னான்னு. அப்போது அது என் வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா, இதெல்லாம் நம்ம மாயமான உலகத்தில் இருக்கிறோம். நம்ம இதிலேயே நான் இருந்தேன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, எனக்கு சின்ன பின்னமாக போயிடும், நான் இதில் இருக்கக்கூடாது, நான் இதை விட்டு விலகணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தீர்மானிக்கணும். மாயமான பீப்புள்
நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுகிற மாதிரியே நமக்கு கெடுதல் நினைப்பாங்க. மாயமான உலகம், இதில் நான் இருந்தால் அடிமட்டத்துக்கு நான் போயிடுவேன், இதில் இருந்தால் நான் அசிங்கப்பட்டுடுவேன், இதில் இருந்து நான் விட்டு விலகணும். என் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுத்துரு, அதை விட்டு விலகுன்னு சொல்கிறார். இனிமே வீணான மாயமான கதை, அதே எல்லாமே நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்து கூட ஈவன் நம்ம ஓன் சகோதரன் நமக்கு நல்லா இருப்பாங்க, அவங்களாலே நமக்கு துன்பம் வரும். நமக்கு சபையில் நல்லா வந்துன்னு இருப்பாங்க, ஒரு கூட்டத்தையே கூட்டின்னு போயிடுவாங்க. தவறு, அதெல்லாம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமானது. நீ ஆத்மாவை கொண்டு தான் வரணுமே தவிர இங்கே இருக்கிறவங்கள கூட்டின்னு போகக்கூடாது. அது பெரிய தவறு, கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். அதை ஒரு காலம் அதை செய்யக்கூடாது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் சொன்னார். இங்கே இருக்கிறவங்களாம் வெளியே கொண்டு போன்னு சொல்ல. அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வரணுமே தவிர இங்கே இருக்கிற இதையும் அதையும் சொல்லி சண்டை போய் கோல் முட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான செயல் அதெல்லாம். மாயான காரணங்கள், வீண் சிந்தனைகள், தீமையை விட்டு விலகுன்னு சொல்கிறார் கர்த்தர். இன்றைக்கி அதன்படியே நாம் வாழ போகிறோம். செய்யக்கூடாதுன்றதை செய்ய மாட்டோம். ஒரு காலத்திலையும் கற்பனை பண்ணிக்கக்கூடாது. மாயமான உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆமேன், ஆமேன். எஸ், வீண் மாயான காரியங்களை வெறுத்து விடுங்கள், வேண்டான்னு சொல்கிறார். அன்னைக்கு நான் நாசரேத்துக்கு வந்துன்னு இருக்கிறேன். அது யாரோ தெரியல, பஸ்ஸு கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. சைடில் பார்க்குறோம், பச்சை குழந்தை, ஒரு சின்ன குழந்தை. அது ஒரு கையில் இப்படி கிடத்தலாம். அது ரோட் சைடில் இருக்க அந்த குழந்தை. எப்படி மாயமான உலகம், ஏன் இந்த காரியம் நடந்துச்சு? தவறுதலா? அது யாரோ தெரியாது. குழந்தையே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிற இந்த சிச்சுவேஷனில் ஒரு பிஞ்சு குழந்தை, அது நாய் கடிக்க ரெடியாக இருக்குது. பஸ்ஸு நிறுத்தி பார்க்குறாங்க. எல்லோரும் சொன்னாங்க, சிஸ்டர்கிட்ட கொடுங்க அந்த குழந்தையன்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைய அப்படி தூக்கின்னு வரக்கூடாது, அது தவறாகிவிடும். போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது, அதை நான் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துன்னு வரணும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அப்படி எடுத்துன்னு போகிறதுக்கு அது இந்த பகுதியை சேர்ந்தவள் நான் கிடையாது. இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அதை செய்யணும். ஒரு கூட்டமே நிற்கிது. ஜஸ்ட் எங்கள் பஸ்ஸு கொஞ்சம் நேரம், அது கவர்மெண்ட் பஸ்ஸுன்றதால டைம் பிக்கப் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் நிற்கல. அது அப்படி நின்று பார்க்குறாங்க அந்த பச்சை குழந்தைய. எனக்கு மனசே கேட்கல. எப்படியோ அந்த குழந்தைய பார்த்து சின்னோண்டு விரல், அப்படி சின்ன விரல், அப்படி இந்த ஒரு குழந்தை இந்த கையில் கிடத்தலாம் அந்த குழந்தைய. நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி பெங்களூரில் நிறைய குழந்தைகளை கொண்டு போய் வளர்த்துருக்குறேன், எனக்கு தெரியும். அப்படி பார்த்து அந்த அன்றைக்கி ஒரு மனசே அப்செட்டாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கு முடியல என்னான்னு. மாயமான உலகத்தில் இருக்கிறோம், மாயமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது, கர்த்தருக்கு விரோதமானது. இதெல்லாம் செய்யக்கூடாது. யார் தெரியல, அந்த நாய் பார்த்துனே இருக்குது அதை கடிக்கிறதுக்கு. அப்போ யாரோ அங்கே போகிற வழியுங்க பார்த்துக்கிறாங்க. என்ன நாய் அசையாமல் அப்படி பார்த்துருக்குன்னு பார்த்தா அந்த குழந்தை கத்துற சத்தம் கூட கேட்கல. அப்படி ஒரு பிஞ்சு குழந்தை. அது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அந்த பிஞ்சு குழந்தைய. எங்கே இருக்கோ தெரியல. இப்போ அதுக்குள்ளே போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க, பஸ் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட மாயமான உலகத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாம். மாயமான காரியங்கள், பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் நம்ம சிக்கி சின்ன பின்னமாக போயிடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்து பேசுகிறார் நம்மோடு. ஆமேன். அடுத்து நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 14, 15வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். எஸ், எஸ், ஆமேன். எஸ், ஆமேன். துன்மார்க்கர் வழியில் போவாதே. நம்மளை நல்லா நேசிக்கிறவங்க சொல்லுவாங்க ஒரு சிலர், அந்த நபரோடு நீ சேராத, அவன் குடிக்கிறான், அவன் வீட்டுக்கு எந்த உதவியும் செய்யறதில்ல, குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்குவான், அவன் கூட நீ சேராத, இந்த பையனோடு நீ சேராத, அவன் நல்லா படிக்க மாட்டான். இப்படி நமக்கு பிரியப்படுறவங்க, நம்ம ஈவன் பேரண்ட்ஸே சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க தானே. அப்போது நம்ம என்ன செய்யணும்? தீமை, அது என்ன, துன்மார்க்கரை விட்டு விலகணும். படிமா அந்த வசனம் இன்னொரு தடவை. எஸ், 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 ஆமேன். நம்மை உண்மையாக நேசிக்கிறவர் சொல்லுவாங்க,
இந்த நபரோடு சேராத, இந்த வழியில் போவாத என்று அதை விட்டுவிடு. அவங்க சரியானவங்க இல்லை, அவங்க கூட சேர்ந்தனா நீயும் சரியாக படிக்க மாட்ட, அவங்க கூட சேர்ந்தனா நீயும் மொபைல் பார்த்துன்னு இருப்பேன்னு சொல்லுவாங்க பாரு. ஏன்னா நம்ம மேலே வச்ச பிரியத்தோடு. இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு வச்சுக்கிற பிரியத்தால் தான் இந்த காரியத்தை செய்யாதீங்க, இதை விட்டு விலகு, இது உனக்கு சரி கிடையாது, இதை விட்டு விலகிறது மட்டும் இல்லாமல் அதை வெறுத்து விடுன்னு சொல்கிறார். ஆமேன். அப்போ நம்ம கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் யாரை பிரதிபலிக்கக்கூடியதாக நம்ம இருக்க வேண்டும்? இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்ம போகிறாங்க பாரு, அவங்க ஏசப்பாவுடைய பிள்ளை, அவங்க எப்படிப்பட்டவங்க? நன்மையை செய்யக்கூடியவங்க. அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க. எந்த சர்ச்சுக்கு போகிறாங்க? நம்மளும் சேர்ந்து போகலாம். அப்படியும் சில ஆத்மாவை கொண்டு வரணும். நம்ம அந்த மாதிரி இருக்கணும். நம்மளுடைய நடை, உடை, பேச்சு, பாவனை கர்த்தரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எஸ், சர்ச்சுக்கு வர நீங்களும் நானும் யாரிடமும் சண்டை போடக்கூடாது, யாரிடமும் நம்ம விரோதத்தை வைத்து கொள்ளக்கூடாது. நம்ம தான் அவங்களுக்கு மாடலாக இருக்கணும். நம்ம கூட சண்டை போடுறவங்களுக்கு நம்ம சமாதானமாக சந்தோஷமாக பேசக்கூடியதாக இருக்கணும். அவங்க 1 பேசினா 10 பேசக்கூடாது. அப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்து யூஸ் இல்லை. இவ்வளோ செய்தியை கேட்டு இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம், நல்ல நற்செய்தி கூட்டம் வச்சு, குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை வச்சு, திரும்ப நீ சண்டையிலையும் பிரச்சனையிலையும் வீட்டிலே பேசாமல் இருப்பீங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்கிறார் கர்த்தர். அதை விட்டு வெறுத்து விடு, அதை செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அப்போது வெறுப்பு வரும். நமக்கு எப்போ வெறுப்பு வரும்? நம்ம ஒரு சிலதை அனுபவித்த பிறகு வெறுப்பு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்வேன், வெறுப்பு எனக்கு அந்த சிலை மேலே அப்படி நேசித்து விரும்பி செய்துன்னு இருந்தேன். ஆனால் அதை எப்போ வசனத்தின் மூலம் விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு அறிஞ்சனோ அது மேலே ஒரு வெறுப்பு. அப்போ இன்றைக்கி வசனம், கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை சொல்கிறார், இதை நீ வெறுத்து விடு, இதை விட்டு விலகுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா? கட்டாயம் கீழ்ப்படியணும். அதை விட்டு எட்ட வந்துடணும். கெட்டதை வெறுக்க வேண்டும். ஆரம்பத்திலே நம்ம கேட்ட அந்த புதுசிலே நம்ம அதை கேட்டு எட்ட வந்துடணும். அப்போ தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். துன்மார்க்கர் வழியை விட்டு விலகுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் நல்ல பிள்ளைங்க இல்லைன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைங்கள நல்லா நீங்கள் படிக்க வைக்கலைன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற அந்த எதிர்கால வாழ்க்கைக்குரியதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா நல்ல பேரண்ட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அப்போ உங்களுடைய பொறுப்பை நீங்கள் கட்டாயம் செய்யணும். அந்த குழந்தைய சர்ச்சுக்கு போக பழகணும், பைபிள் படிக்க சொல்லணும். நீங்கள் முதல்ல படிக்கணும். அப்போ தான் உங்களை பார்த்து பிள்ளைங்க பழகுவாங்க. ஒரு மாடலாக இருக்கணும், எக்ஸாம்பிளாக இருக்கணும். பிள்ளைங்க சாட்சி சொல்லணும், எங்கள் அப்பா இப்படி வேதம் படிப்பார், எங்கள் அப்பாவை போல் ப்ரேயர் பண்ணணும், எங்கள் அம்மா எனக்காக ஜெபிச்சதால் தான் நான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கிறேன். அதெல்லாம் மரணத்துக்கு முன்னாடி நீங்கள் சாட்சியாக கேட்கணும். உங்கள் பிள்ளைங்க கூட உங்கள் பிள்ளைங்க வாயை திறந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, எக்ஸாம்பிளான வாழ்க்கை வாழணும். ஆமேன். எஸ். அப்போது முதல்ல ஜீசஸ் என்ன சொல்கிறார்? தீமையை விட்டு விலகு. 2வது வீண் சிந்தனையை விட்டு விலகு, அதை வெறுத்து விடுன்னு சொல்கிறார். 3வது வீண் மாயான காரியங்களை விட்டு விலகுன்றார். 4வது எஸ், தீயோரின் வழிகளை விட்டு விலகு. 5வது என்ன சொல்கிறார் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எஸ் 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 எஸ். ஆமேன். அந்தரங்க காரியங்களை வெறுத்து விட வேண்டும். அந்தரங்க காரியம் யாருக்கு தெரிய போகுது? நான் கதவை சாத்திட்டு தானே பேசுகிறேன் ஃபோனில், நான் கதவை சாத்திட்டு தானே மெசேஜ் அனுப்பினேன், நான் கதவை சாத்திட்டு தானே வீடியோ கால் பண்ணேன். ஆனால் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கினே இருக்கிறார். காலையில் வசனம் நாங்கள் அதை தான் படித்தோம். நம்ம சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ன்றதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த அந்தரங்க வாழ்க்கையில் சிக்கி சின்ன பின்னமாக போய் கொண்டு, முக்கியமாக இளம் பிள்ளைகள், இளைஞர்களுக்கு சொல்கிற இது கவனமாக இருக்க வேண்டும். பிசாசானவன் எப்போ உங்களை கவிழ்க்கலான்னு பார்த்து கொண்டே இருப்பான். கவனமாக இருக்கணும். அவங்க மட்டும் இல்லை, இன்னும் பெரியவர்களும் தான். முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த குழு பணம், அந்த பணம், இந்த பணம், நீங்கள் அங்கே வாங்க போகலாம், இங்கே போகலாம் அப்படிலாம் கூட்டும் போவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கணவனுடைய பர்மிஷனோட, மனைவியோட பர்மிஷனோட தான் ஒரு குடும்பத்தின் காரியத்தை செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையில் செய்து பள்ளத்தில் விழுந்துட்டு அப்புறம் தூக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. அது முக்கியமாக
ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்களும் நானும், இயேசுவை அறிந்த நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மளுடைய சொல்லால் செயலால் நம்ம யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. அது தவறுன்னு செய்தால் அதுலேருந்து அவங்கள எட்ட வர நம்ம உதவி பண்ணணுமே தவிர அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. தேவன் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதற்கு ஏற்றதை நமக்கு தருவார். நான் காலையில் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் அவர் அடிக்கிற ஆட்டுக்குட்டியானவர், இன்னொரு பக்கம் யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமேன். தெய்வ பயம் இருக்க வேண்டும். முக்கியமாக எல்லா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தெய்வ பக்தி இருக்கணும், தெய்வ பயமும் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் என் தேவனுக்கு பிடிக்காத, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். ஆமேன். அப்போது நான் ரூமில் தானே பண்ணேன், இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது, யார் பார்த்தாங்க, இப்படிலாம் பண்ணிவிட்டு அப்புறமா பிரச்சனை பெற்றோர்கிட்ட போகும். ஃபோன் அனுப்புனாங்க, மெசேஜ் அனுப்புனாங்க, ஃபோட்டோ அனுப்புனாங்க. இது அன்றைக்கி ஃபோன்லேயே எவ்வளோ பிரச்சனை வருது தெரியல. அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் சிக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கால் வந்தால் தான் பேசணும், மற்றபடி ஃபோனை எடுத்துடும். அதுதான் முக்கியமான பிசாசே நம்மளுக்கு இன்றைக்கி. வேலையெல்லாம் செய்யாமல் அந்த ஃபோனையே பார்த்துன்னு இருக்கிறது, என்னன்னோ பிக்சர் பார்க்குறது, குழந்தைங்க சாப்பிட்லன்னா ஃபோனில் இன்னும் வச்சு கொடுத்து சாப்பாடு ஊட்டுறது. இதெல்லாம் ஒரு நல்ல பாட்டு, ஆராதனை பாட்டை போட்டு விடுங்க கேட்கட்டும். ஃபஸ்ட் அம்மா பார்க்குறோம், நான் அருமையான பாட்டு போட்டுன்னு வேலை செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன், இதெல்லாம் எனக்கு உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை மாதிரி பண்ணணும். குழந்தை சாப்பிட்ல எந்தாந்தா இந்த ஃபோனை பாரு, இங்கே பாரு, கார்ட்டூன் பாரு, அப்புறம் ஏன்னா இந்த அம்மா ஊட்டிகிட்டு போய் சீரியல் பார்க்கணும். அதுக்காக வேகமாக இதை பண்ணுறது. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நீயே ஸ்பாயில் பண்ணுறவன் குழந்தைய. அந்த மாதிரி அந்தரங்க வாழ்க்கையை கவனமாக இருக்கணும். யாரும் பார்க்கல தானே, என் மனைவி வீட்டில் இல்லை, நான் யாருக்குன்னா கால் பண்ணி பேசுவேன், செய்யக்கூடாது. அந்தரங்க வாழ்க்கை, ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு பதில் சொல்லணும். பயம், தெய்வ பயம் இருக்க வேண்டும். அந்த பயத்தோடு பக்தியோடு பரவசத்தோடு இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எஸ். இப்படியே இன்றைக்கி எந்தெந்த வசனம் நீங்கள் செய்யாதுன்னு சொல்கிறாரோ அந்த வசனம்லாம் நம்ம செய்யக்கூடாது. அடுத்து தீத்து 2ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை படிங்க. தீத்து 2வது தீத்து 2ஆம் எஸ் ஆமேன். எஸ். அப்போ என்ன இச்சை? லவ்சிக் இச்சை. நீ பார்ட்னர் நீ கலந்து நீ தேட வேண்டாம். இதுவும் இளைஞர்களுக்கு தான். இந்த இளம் பொம்பளை பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் தான் இந்த வசனம். பார்ட்னர், உன்னுடைய லைஃப் பார்ட்னர் நீ செலக்ட் பண்ண வேணாம். அது உன் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, சபை இருக்குது, பாஸ்டர் இருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் பேரண்ட்ஸ் அவங்களுடைய கடமையை செய்வாங்க இல்லையா? அதுதான் சொன்ன முன்னாடி அந்த ஃபோன் மேலேயுமா, அதாவது துன்மார்க்கருடைய வழியில் நடவாதே. அந்த துன்மார்க்கருடைய பேச்சு வீணான ஃபோனை கதவை சாத்தின்னு யார் பார்க்குறாங்க? அந்தரங்க வாழ்க்கை யாரும் பார்க்க மாட்டாங்க. யார் பார்த்தாங்க? நான் ஃபோன் காலேஜுக்கு போகும்போது தானே நான் மெசேஜ் அனுப்புனேன், நான் ஃபோட்டோ அனுப்புனது யாரும் பார்க்கலையே, நான் ஃபோட்டோ அனுப்பிட்டு டெலீட் பண்ணிட்டேனே. இதை மாதிரிலாம் செய்யக்கூடாது. நீ டெலீட் பண்ண, ஆனால் அங்கே சோல் இருக்கும் தெரியுமா? அது ஒரு நாள் பிரச்சனைக்கு வரும். அந்த பிரச்சனையில் பாவம் உண்மையாக உழைச்சவங்க பெற்றோர் தலை குனியணும். அந்த நிலைக்கு நீ கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. நீ சர்ச்சுக்கு வந்து உன் பொண்ணு நல்லா பாடுறான்ற பேச்சு தான் பேரண்ட்ஸ் கேட்கணும். உன் பொண்ணு நல்லா இப்போ வாசிக்கிறா, இனிமையாக இருக்குது வாசிக்கிறது கேட்க, அப்படி ஒரு பேச்சு தான் உங்கள் பேரண்ட்ஸ் கேட்கணும். பாஸ்டர் சொல்லணும், பாஸ்டர் அம்மா சொல்லணும், சபையில் இருக்கிறவங்க சொல்லணும். பொண்ணு முன்னாடி ஏனோ தானமாக இருப்பா, இன்றைக்கி ரொம்ப அப்படியே டீப்பாக கர்த்தரோடு ஒன்றிச்சு பாடுறாளே, நல்லா வாசிக்கிறாளே, நல்ல பொண்டன்ஸ் பிரேயர் எதுனா ஜெப குறிப்பு எடுக்கிறாளே, அப்படி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பேர் தான் வாங்கி கொடுக்கணும். தவிர இப்படி லவ்சிக் இச்சையில் விழக்கூடாது. லவ்சிக் இச்சையை விட்டு விலகுன்னு சொல்கிறார் கர்த்தர். அப்போ முதல்ல எதை சொல்கிறாரு? என்ன செய்கிறாரு? என்ன விட்டு விலகுன்னு சொன்னார்? தீமையை விட்டு விலகு. 2வது வீண் சிந்தனை, வீணான கற்பனை பண்ணின்னு இருக்காத. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்படி போனாங்க, சரி வீட்டில் ஃபோன் அடிச்சுன்னு உள்ளே போயிட்டாங்க. உடனே அந்த அம்மா நான் என்னைய பார்த்த உடனே பார்க்கக்கூடாதுன்னு உள்ளே போயிட்டா. அங்கே ஃபோன் அடிச்சிச்சின்னு போனாங்க அந்த அம்மா. இப்படி வீண் சிந்தனை, வீணான சிந்தனை பண்ணுற நம்ம பெண்கள் அதிகமாக செய்வோம். இதெல்லாம் மாற்றிக்கணும்னு கர்த்தர் இன்றைக்கி வசனத்தின் மூலம் நம்மோடு பேசினார். 3வது என்ன சொல்கிறார்?
வீண் மாயான காரியை விட்டு விலகு, அதை வெறுத்து விடுன்னு சொல்கிறார். 4வது, துன்மார்க்கரின் வழியை விட்டு விலகு. அடுத்து, அந்தரங்க காரியங்களை செய்யாத. அந்தரங்க காரியம் அது அசிங்கமானது, அது அருவருப்பானது, அது உன் வாழ்க்கைக்கு வீணாக போயிடும். உன்னை சின்ன பின்னமாய் உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையே தலைக்குனியே வச்சிடும். அதெல்லாம் செய்யாதன்னு சொல்கிறார். அடுத்து, லௌசிக இச்சை, அந்த இச்சையான காரியம் செய்யாத, அது தவறு, அது அசிங்கம். நான் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து ஸ்கூலில் நல்ல பேர் எடுப்பேன், நல்ல ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன், நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போவேன், அதன் பிறகு நான் வேலைலாம் செஞ்ச பிறகு ஏற்ற நேரத்தில் முதல்ல என் கர்த்தர் எனக்கு தேடி தருவார் துணைன்னு சொல்லணும். பேரண்ட்ஸ் அடுத்து தான், முதல்ல தேவனுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணி காத்திருக்கணும். வேண்டாத காரியத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நடந்தால் கூட நீ அட்வைஸ் பண்ணணுமே தவிர நீயே போய் லவ்சி கிச்சனில் விழக்கூடாது. இதிலெல்லாம் கவனமாக இருன்னு சொல்கிறார் கர்த்தர். ஆமேன். இன்றைக்கி வசனத்தின் மூலம் தேவன் பேசின இந்த வசனத்தில் நம்ம வாழ்க்கையில் எடுத்து எதை விட்டு விலகு, எது செய்யக்கூடாதுன்றாரோ அதுலேருந்து நம்ம விலகி போகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ச்சியாக இருந்தேன். 2 நாள் உங்கள் முன்னாடி சாட்சியும் செய்தியும் கொடுத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எஸ், ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க எல்லாரையும். நான் ஊட்டிக்கு போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர், நம்மளை வழி நடத்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் சந்திக்கலாம். ஆமேன். ஓகே, நம்ம இருந்த இடத்துல இப்போ நம்ம எழுந்து தேவனை நல்லா நீங்கள் ஆராதித்து பாடி இன்னும் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு போங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போங்க. தேவன் நம்மளை வழி நடத்துவார். உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆண்டவருக்கு நாளும் மகிமை உண்டாவதாக. நாம் வேத புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரத்திலே சோதராம் 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 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா. அருமையான சோதரம் பிரியான் சிஸ்டர், கர்த்தருடைய வார்த்தையை தீமையை விட்டு விலக வேண்டும் என்று சோதரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தந்தார்கள். அதை தொடர்ந்து சில நிமிடங்கள் மாத்திரம் ஆவியானவர் என் உள்ளத்தில் போட்ட வசனத்தை உங்கள் மத்தியில் வைத்து நம்ம தொடர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் உண்டாகிறது? சோத்திரம், அநேக காரியங்களை சோத்திரம் நாம் விலக வேண்டும் என்று பரலோக தேவன் வசனங்கள் மூலியமாக சிஸ்டர் மூலியமாக கர்த்தர் நம்மளோடு பேசினார். அல்லேலூயா. இப்போ தீமையை விட்டு நீங்கள் விலகும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தருகிறார். கரங்களை தட்டி எல்லாம் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்கள். ஓ, தீமையை விட்டு நீங்கள் விலகினால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். சகல ரபாதா துடாலபா நல்ல 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 விட்டு கொடுத்து நல்ல ஆவில நிறைந்து பரிசுத்தாவில நிறைந்து பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஆவில நிறைந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்றென்றைக்கும் நீங்கள் நிலைத்திருக்கும்படியால், இயேசுவோடு நிலைத்திருக்கும்படியால், இயேசுவோடு நிலைத்திருக்கும்படியால் அந்த அனுபவங்கள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும். இந்த 2வது நாள் மாலை கூட்டத்திலே பரலோக தேவன் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். நீங்கள் தீமை விட்டு விலகினால், நன்மை செய்தால் நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தீமையான காரியங்களை விட்டு விலகும் போது சோதரி என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரிந்த அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் சோத்திரம் 15வது அதிகாரத்திலே 3வது வசனங்கள் 4வது வசனங்களை வாசிக்கலாம் ஒருவர். நாலு 5 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தாவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால்
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கரங்களை தட்டி நல்ல கத்திர மகிமைப்படுத்துங்களா. ரிகபாலாரா துடாலாபா ரிமாலாரா துடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் தீமையை விட்டு விலகும்போது ஸ்தோத்திரம் இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் நீங்களும் நானும் தீமை செய்து கொண்டு இருப்போமானால் இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்காது. ஆனால் இயேசு பிள்ளைன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம தீமையை விட்டு விலகும்போது இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரி எதெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று அருமையான பிரியார் சிஸ்டர் அநேக வசனங்களை நமக்கு கோடிட்டு காட்டினார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த தீமை விட்டு விலகுனா உங்களுக்கு பெரிய பொக்கிஷம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தீமை விட்டு விலகினால் இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 2வது நாள் கூட்டத்தில் மாலை நேரத்தில் வந்திருக்கிற நான் இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டும் அப்படி உண்மையாய் சோதர விரும்புகிறவர்கள் உங்கள் வலது கரங்களை உயர்த்தி இயேசப்பா நான் உம்மோடு நிலைத்திருக்கணும்ப்பா. இந்த அனுபவத்தை விட்டு நான் ஒருபோதும் விலகி பெறக்கூடாது. இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும். இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் வேண்டும். என் வாழ்க்கையில தீமை வந்துடவிடாதே. நான் தீமை செய்யக்கூடாது. அப்போ தீமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்காது. அல்லேலூயா. இங்க நீங்க வாசித்த அதிகாரத்தில் சோத்திரம் அந்த இயேசுவோடு நிலைத்திருந்தால் நமக்கு ஒரு சில சோத்திரம் காரியத்தில் நிலைத்திருக்கிற அனுபவங்கள் உண்டாகிறது. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்னிலும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு நிலைத்திராமல் நீங்கள் நன்றாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். நல்ல ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் இயேசுவோடு நிலைத்தில்லாம நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அங்க சொல்லி இருக்கிறது இயேசுவோடு நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையில நீங்கள் நிலைத்திருந்து அவரிடத்துல எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு உண்டாகும் என்று பரலோக தேவன் சொல்லுகிறார். அல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்களேன். இயேசுவோடு நீங்கள் நிலைத்திருந்து பரலோக தேவனிடத்தில் நீங்கள் எது கேட்கிறீர்களோ அதை தருவார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. எல்லா பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லா கரங்களை தட்டி ஆவில ஒரு புது பலனை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த விசேஷ கூட்டம் இது பிரதான நாள். இந்த 2 நாள் கூட்டத்தில் இது பிரதான நாள். அந்த மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. எல்லாரும் மேல் பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்குமானால் நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை பரலோக தேவன் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் சிஸ்டர் நம்முடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல? எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில தீமை இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் சகோதரா இன்னும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல? நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ சோத்திர தீமைக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறோம். பரலோக தேவன் இந்த சோத்திர 2வது நாள் விசேஷ கூட்டத்தில் கடைசி நேரத்தில் தேவன் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ தீமையை விட்டு விலகுவானால் நீ கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தெய்வம் இன்றைக்கும் விருப்பத்தோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவர் விருப்பத்தோடு இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலரா ஷகலபரவா துடலபரபரபரவா ரிகபலரபரவா துடலபரபரபர துடலபரபர. ஹல்லேலூயா. 2வது காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு நிலைத்திருக்கும் போது அங்க ஸ்தோத்திரம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுகிறார், எனக்கு சீஷர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சீஷர்கள் என்றால் ஊழியர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது எல்லா இடத்திலையும் சோத்திரம் சீஷர்கள் என்பது ஊழியரை குறிக்கவில்லை.
ஸோ சீஷர்கள் என்பது தேவனுக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஸ்நானம் பெற்றிருப்போம், அபிஷேகம் பெற்றிருப்போம், இன்னும் சீஷருங்கிற தத்துவத்துக்குள்ளே, அந்த சத்துவத்துக்குள்ளே நம்ம இன்னும் கடந்து வந்திருக்கிற மாட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே பரலோக தேவன் உங்களை என்னை விரும்புகிறது. எனக்கு நீ சீஷராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் விருப்பப்படுகிறீங்க? நீங்கள் தீமையை விட்டு விலகி இயேசுவோடு நிலைத்திருந்தால் உங்களை சீஷர்களாய் மாற்றுகிறவர். சீஷர்களாய் மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க சீஷர்களாய் மாற்றப்படும் போது மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகள், பெரியவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்க, சிறு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை அடக்கி கொள்ளாதுங்க. தேவன் எதிர்பார்க்கிறது, என்னுடைய பிள்ளை என் விருப்பத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ சீஷர்களாய் மாறிவிட்டா நமக்குள்ள அப்பந்தான் ஒரு கனி வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சொன்னார், நான் என்னிலும் நீங்கள் சோத்திரம், நம்ம சோத்திரம் இயேசுக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் நம்ம நிலைத்திருக்கும் போது நீங்கள் என்ன கனி கொடுப்பீங்க? மிகுந்த கனி. அப்போ கனி என்ன கனி வெளிப்படணும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள? கலாத்தியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சோத்திரம் ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, அல்லேலூயா, தயவு, சோத்திரம் 9 காரியங்களை ஆவிங்கனியை சொல்லி இருக்கிறார். இப்போ நீங்க சீஷர்களாய் மாற்றப்பட்ட போது உங்களுக்குள்ள வெளிப்படுகிறது ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் நமக்குள்ள ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும். அந்த 9 கனிகள் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அதுதான் ஆவிக்குரியவர்கள், அதான் தேவஜனம், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஐயா, நம்ம ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் வருகிறோம் என்று சொல்வதை விட ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைக்குள்ள என்ன வெளிப்படணும்? ஆவியின் கனி வெளிப்படணும். அது இருக்கான்னு நம்மளை சோதிச்சு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த கூட்டம். கடைசி இந்த 3வது நாளில் தெய்வம் நம்மளோடு எப்படி பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா? இது தேவனே கொடுத்த வார்த்தைகள். அல்லேலூயா. இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம், இது தேவனுடைய வசனம். இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கிருபைகளை அளவில்லாமல் கொடுக்கிற தெய்வம், கிருபைகளை அளவில்லாமல் கொடுக்கிற தெய்வம், கிருபைகளை அளவில்லாமல் கொடுக்கிற தெய்வம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு நிலைத்திருக்கும் போது சோத்திரம், நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு நிலைத்திருக்கும் போது சோத்திரம், அவருக்கு சீஷர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் சீஷர்களாய் மாற்றப்படும் போது உங்களுக்குள்ளே இருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. அங்க 3வது சொல்லியிருக்கு, நம்ம வாசித்த யோவான்ல, சோத்திரம், அன்பிலே நிலைத்திருங்க. அல்லேலூயா. என்ன சொல்லி இருக்கிறாரு? ஆமா, நான் என் சோத்திரம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஏன் அந்த அன்பில் நிலைத்திருக்கணும்? கொலோசியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 1வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசிங்க. சோதர 1:13, கொலோசியர் 1:13 எடுத்து வாசிக்கலாம். இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி நம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு
உட்படுத்தினார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அன்பின் குமாரிய ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா, அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் உண்டு. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். யாரெல்லாம் அந்த அன்பில நிலைத்திருக்கிறார்களோ அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அந்த இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்குமானால் நம்ம ஸ்தோத்திரம் அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கும் போது நாம் எல்லாரிடத்துலையும் அன்பு காட்ட முடியும். இன்றைக்கு நம்ம எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுறோமா? இல்லை நம்ம அன்பு மாயஜனமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்க. அந்த அன்பு ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் அந்த அன்பில் நிலைத்திருந்தால் நம்ம எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுகிறவர்களாய் மாறிடுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தை தெய்வம் வச்சிருக்கிறார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தை தெய்வம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனோடு இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் இருக்கும்போது ஸ்தோத்திரம் இந்த மூன்று முக்கிய காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்படும் போது ஸ்தோத்திர ராஜாதி ராஜா வரும்போது அவருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நிற்கும் தக்கதாக தேவன் அவரோடு நம்மளை சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, ஓ சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்படி வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தங்களை யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அல்லேலூயா. யுத்தங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் சோத்திர செத்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம் இவ்வளவு எச்சரிப்பு நடந்த போதும் சோத்திரம் மனம் திரும்புவதற்கு சோத்திரம் ஏது இல்லாதபடி தன் இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டு இருக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் எல்லாம் இயேசு பக்கமாய் திரும்ப வேண்டுமானால் உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் அந்த தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அப்பந்தான் அந்த ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள திருப்ப முடியும். கிறிஸ்துவின் அன்பு யாருக்குள்ள வெளிப்படுகிறது அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும். சபையே இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் நம்மளை சேர்த்துக் கொள்ள வேண்டுமானார் ஹல்லேலூயா நீங்கள் அவரோடு நிலைத்திருக்கிற அனுபவத்திலே சோத்திர மாற்றம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா பலரா ஷகலபரபா நம்ம எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய்து என்றென்றைக்கும் அவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் நம்ம ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு வரணும். இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, இன்னும் பரிசு ஆவியை பெறலன்னா இதுதான் உங்களுக்கு சோத்திரம் அனுக்கிரகத்தின் சோத்திரம் காலமாக இருக்கிறது. இது ரட்சணிய நாளாக இருக்கிறது. உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சோத்திர பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். தேவஜனமே, வயது முதிர்ந்திருக்கலாம், இன்னும் வயது சோத்திர வாலிப வயது இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இயேசு வந்தால் நீ எங்கே போவாய்? ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு வந்தா நீ எங்கே போவாய்? இன்றைக்கு உனக்கு ரட்சினை நாள். இது அனுக்கிரகத்தின் காலமா இருக்கிறது. ஓ ரிபாலா ரஷகலா ரதலரபதவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. பாப்பா கூப்பிடு. ஓ கண்ணை மூடி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. யாரையும் பார்க்காதங்க. பரலோக தேவன் சோத்திரா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். இந்த இரண்டாவது நாள் மாலை கூட்டத்தில் ஆவியான நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரிகபலரதலரபதுடா துடலபரபரபரபரபா ரிகபலரபதுடலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா ஷகலரபதபலபரபா ரிபலரபதுடலபரபரபரபரபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் மௌனமா இருக்காதங்க. ஒரு அக்கினி பற்றி பிடிக்கட்டும். இந்த கடைசி காலத்தில் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தும்படியால்
ஒரு அக்கினி பட்டி பிடிக்கட்டும். அநேகர் தாகத்தோடு வந்திருக்கிறீங்க, வாண்டியோடு வந்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் ஞானத்தான் எடுக்கலன்னா இன்றைக்கு உங்க வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஓ, இது உங்களுக்கு ரட்சணை நாளா இருக்கட்டும், இது அனுக்கிரகத்தின் காலமா இருக்கட்டும். இனி காலம் செல்லாதே சகோதரியே, தாயே, தகப்பனே. ஓ ரிபாலரதோ ரிகபலரபோ ரிகபலரபோ ரிபாலரபோ ஷகலபரபோ. ஹalleluya 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 ஹalleluya. ரிகபலரதலரவதுடலபரபோ ராஜா இயேசுவே. ரிபாலர ஷகலரதலரகதி. ஹalleluya. இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்ப என்ன பாக்கியம், இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. ஆமென் ஆமென். மாட்டிலே நான் வாசம் செய்திடு, மண்ணிலே நீங்கும் எங்கள் துக்கம் யாவும் நிச்சயம். எந்த துக்கம் யாவும் நிச்சயம். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. இயேசுவோடு எல்லா கரங்களை தட்டி நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரின் நாமத்தை ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. போக்கினார் என் பாவம் எல்லாம் தாமரித்ததால், நீக்கினார் என் சாபம் எல்லாம் தாம் சுமந்ததால். போக்கினார் என் பாவம் எல்லாம் தான் மரித்ததால், நீக்கினார் என் சாபம் எல்லாம் தாம் சுமந்ததால். என்னவே உம் ஸ்நேகம் உள்ளில் பெருகிடுதே, என்னவே உம் ஸ்நேகம் உள்ளில் பெருகிடுதே. மன்னவாவும் கூட வாழ என்று கொடுமோ, மன்னவாவும் கூட வாழ என்று கொடுமோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. நல்லவரே வல்லவரே பொன்னு காந்தரே, அல்லல் தீர்க்க என்று வாரே ஆத்மநேசரே. நல்லவரே வல்லவரே ஆமென் ஆமென் ஆத்மநேசரே. எல்லை இல்லை ஆனந்தமாய் வினைகள் ஏந்தி, எல்லை இல்லை ஆனந்தமாய் வினைகள் ஏந்தி. அல்லேலூயா காணும் பாடில் வானில் வாழ்ந்திட, அல்லேலூயா காணும் பாடில் வானில் வாழ்ந்திட. இயேசுவோடு சென்றிருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சென்றிருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சென்றிருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காக ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியோ,
இயேசுவுக்கா ஜீவிப்பதோ என்ன ஆனந்தோ. ரிபாலரஷகலவரவா துடாலவா தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். என்றென்னைக்கு நிலைத்திருப்பீர்கள், என்றென்னைக்கு நிலைத்திருப்பீர்கள். என்றென்னைக்கு இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம், என்றென்னைக்கு இயேசுவோடு நிலைக்கிற அனுபவம். இந்த மாலை வேளையிலே சத்தியத்தின் பிரகாரம் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து தேவன் வெளிப்பட்ட வார்த்தைகளுக்காய் இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம் வெளிப்படுவதாக சபையிலே தேவ ஜனங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவோடு நிலைத்திருக்கிற அனுபவம், நிலைத்திருக்கிற அனுபவம், நிலைத்திருக்கிற அனுபவம். ஓ ரீபா ராபா தூடா லாபா தூடா லாபா தூடா லாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராஜா, ராஜாதி ராஜா வர போகிறார். அவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் நம்ம பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியா இயேசுவே. ஓ ரீபா காபா தூடா லாபா ரபா. உங்க வல்லமை அனுப்பிருங்கப்பா. ஓ சகல Hallelujah, valara dudala bashagalara dalara gadri. Hallelujah. ஆவியானவரே நிரப்புங்கப்பா. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனம் ஆண்டவரே என்றென்னைக்கு நிலைத்திருக்கணும்பா, என்றென்னைக்கு நிலைத்திருக்கணும்பா, என்றென்னைக்கு நிலைத்திருக்கணும்பா. அந்த கிருபை வெளிப்படுவதாக, அந்த கிருபை வெளிப்படுவதாக, அந்த கிருபை வெளிப்படுவதாக. இயேசு ராஜா, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்திடுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 நாள் விசேஷ கூட்டங்களையும் தேவன் ஆசீர்வதித்தபடினால் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 2 நாள், இன்னைக்கு நாளைக்கு அந்த சிஸ்டர் ஸ்தோத்திரம், நான் அவங்கள்ட்ட டேட்டு வாங்கும்போதே அதற்கு முன்பாக ஊட்டிக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நேற்றுக்கிழமை இருக்க முடியலை என்று சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு முதல் வெள்ளிக்கிழமை கூட்டம் ஆலிவ் நகர் சபையிலையும் நடத்தணும். இங்கேயும் இந்த மாதத்தில் இருந்து நம்ம மாலையில் நடத்திருக்கோம். இது ஒவ்வொரு மாதங்களும் சோதரன் இந்த முதல் வெள்ளியில் விசேஷ கூட்டமாய் இந்த இரவுல நடத்தப்படும். 6:30 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் நடத்தப்படும் சோதரன். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மாதந்தோறும் விசேஷித்த ஊழியர்கள் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தருவார்கள். இந்த கூட்டங்களிலே மாதந்தோறும் ஃபஸ்ட்டு முதல் வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே அன்பாய் அழைக்கிறோம். இந்த கூட்டங்களின் மூலம் சோதரம் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை உங்களோடு 2 நாள் இடைப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பகல் 7:30 மணி, காலையில் 7:30 மணியில இருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் பரிசுத்த ஆராதனை ஒவ்வொரு வாரமும் நடக்கும். அந்த ஆராதனையிலையும் நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகாதவர்கள் நீங்கள் அந்த காலையில் ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா தேவன் வேதம் சொல்லுகிறது, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். அப்போ தான் பரலோகத்துக்கும் போக முடியும். அதனால தான் மறுபடியும் நாங்கள் உங்களை கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கிறோம். ஆவிக்குரிய சபையில் வந்து நீங்கள் ஆராதனையை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாளை நடக்கிற பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக. ஓ ரிபாலா ஷக்கலபரபரபா. தேவ பிள்ளைகள் வருகிறவர் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே இந்த ஊழியத்தை இன்னும் மகிமையாய் நடத்த போறதுக்காய் நம்மெல்லாம் தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். இந்த 2 நாளும் நம்மளோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அந்த பிரியா சிஸ்டருக்கு சோத்திரம். ஆர்சி சிஸ்டர் பெந்தேகோஸ்து சிஸ்டராய் மாறிவிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த சிஸ்டரே சொன்னாங்க, என்ன பெந்தேகோஸ்து சிஸ்டர்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கல அப்படின்னு. அல்லேலூயா. அதனால சோத்திரம், கர்த்தருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த கிருபை அவர்களை சந்தித்ததுனால அந்த பிரியா சிஸ்டர் எங்கேருந்து மடத்துக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. அது பெரிய காரியம். அல்லேலூயா. ஏன்னா நானும் ஒரு ஆர்சியில் கடந்தது. எங்கள் தாத்தா சோத்திர பிரான்சிஸ் போசியாருன்னு சொல்லி அங்கே தண்டர்வெல்லில் கோயில் கட்டுறதே எங்கள் தாத்தா தான். எங்கள் அப்பா தான் அங்கே கோயில் குட்டி ஆர்சியில். அல்லேலூயா. பிறகு அது வேறு விதமாக போய் எல்லாம் விற்கிறதுக்குள்ளே கடந்து முதல்ல எங்கள் குடும்பத்தில் இயேசு என்னை தேடி வந்து ரட்சித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால் அந்த அம்மாவையும் அந்த சிஸ்டரை ஆசீர்வதிக்க வேண்டும்.
இன்றைக்கு பிரயாணத்தில் போயிட்டு இருக்காங்க. 9:45 அங்கே பஸ்ஸு ஊட்டிக்கு. அதனால் திருநெல்வேலியில் அந்த பஸ்ஸு கரெக்டாக கிடைக்கணும். சோதரங்க ஏற்ற போனவங்க இன்னும் வரல. சோதரம் அதனால் ஆண்டவர் அங்கே தடையில்லாதபடி அந்த பஸ்ஸு கிடைக்கவும், அவர்கள் பிரயாணப்பட்டு நாளை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கவும், சாட்சியை சொல்லவும், அவர்களை பலப்படுத்தி கர்த்தர் நடத்த முடியாது. நம்ம எல்லாம் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த சோதர கூடுகையில் கூடி வந்த எல்லா பெரியோர் சிறியோரையும் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தங்கராஜ் சகோதரருக்காக எல்லாம் வலது கரங்களை உயர்த்தி, அவருக்கு நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதெல்லாம் நீங்களும் ஜெபம் பண்ணிய, நம்மளும் சபையாரும் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அவரை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் நல்ல சுகத்தை கொடுத்து, இயேசுவை அவர் நம்பி, இயேசுவை விசுவாசித்து, இயேசு பிள்ளையாய் மாறி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்க முடியாது. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. ஆமாம். சாந்தி சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய சோதர தொழில்கள், விவசாயங்கள், மந்தைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது. அவர்களும் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை விட்டு போகக்கூடாது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கு. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். இந்த பிள்ளைவளை ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். எந்த பிரிவினைகள் இருக்கக்கூடாது. என்ன பிள்ளைவளை, வடக்கு பிள்ளைவளை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பிள்ளைவளை தான். அல்லேலூயா. சோத்திரம். அதனால் இயேசுடைய பிள்ளைகளாகிய நம்ம இருக்கிறோம். இயேசுவை சுமந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எந்த வேற்றுமை இல்லாதபடி எல்லாம் சோத்திரம். இயேசுக்கு எல்லாம் ஒன்று தான். எல்லாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள், நாம் விசேஷித்தவர்களாய் தேவன் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் எல்லா மக்களும் பிள்ளைவள மக்கள் ஆசீர்வதிக்கப்பட நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஏசப்பா தோத்திரம் 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 தோத்திரம். இந்த பிள்ளைவளை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் அப்படியே கிரியை செய்ய போறதுக்காக நம்ம எல்லாம் தோத்திரம் பண்ணுவோம். சுற்றியில் இருக்கிற எல்லா கிராமங்கள், ஊர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நம்ம எல்லாம் தோத்திரம் பண்ணுவோம். ஆமாம். இந்த 2 நாள் கூட்டத்துக்காக கொடுத்த பிள்ளைகள், செபித்த பிள்ளைகள், சோதர பணிவிடை செய்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாக நம்ம எல்லாம் தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரப்பா தோத்திரம் 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 தோத்திரம். தொடர்ந்து நாளை நடக்கிற பரிசுத்த ஆராதனை 2 ஊழியத்திலையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர முடியாது. நம்ம எல்லாம் தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை நமக்கு இந்த வாச நாட்கள் நம்மளுக்கு வருகிற சோத்திர 16ஆம் தேதியில் இருந்து டெய்லி ஒரு 21 நாள்கள் ஈஸ்டர் வரைக்கும் சோத்திரம் ஆல்வி நகரில் உபாச ஜெபம் நடைபெறும். மாலையில் இங்கு நடைபெறும். அது எந்த தடையில்லாதபடி நடக்கணும். அல்லேலூயா. ஆமாம். 16 15 சோத்திரம் 16ஆம் தேதியில் இருந்து சோத்திரம் நம்மளுக்கு உபாச ஜெபம் 21 நாட்கள் நம்ம வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டத்துக்காகவும், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளை சேர்க்கப்படும்படியாகவும், குடும்பங்களிலே ரட்சிப்பு உண்டாகும்படியாக இந்த 3 காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த நாட்களில் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு பலனும் கிருபையும் தருவாராக. நீங்களும் மாலையில் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். அங்கே ஆலிவ் நகர் ஊழியத்தில் உள்ள பிள்ளைகள் பகலில் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கூடுகை, அந்த உபாச ஜெபங்களை ஆசீர்வதிக்கும். நம்ம எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரப்பா சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா கீபோர்டு வாசித்து 2 நாட்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்காய், குடும்பத்துக்காய் நம்ம எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். சோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் வச்சாவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் படிவிடுவோம். நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடி கோடி சோத்திரப்பா. சபையை நேசித்து இந்த 2 நாட்கள் இந்த விசேஷ கூட்டத்தை தந்து நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். 2 நாட்களும் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். சாட்சிகளை வெளிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றமடையட்டும். ஆண்டவரே, கிருபை கொடுங்க. வந்த பிள்ளைகள் யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிப்பை பெறாதபடி ஆண்டவரே விலகி பெறக்கூடாது. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்து இன்னும் இயேசுக்காக ஜீவித்து அவரோடு நிலைத்திருந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க எல்லா ஜனங்களுக்கும் கிருபை கட்டளையிடுவீராக. தேவனே, உங்க நாம் மகிமைப்படட்டும்.
தொடர்ந்து நாளை நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. இந்த மாலை கூட்டத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையினால் நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்டவரை தூரத்தில் சமயத்தில் வந்த பிள்ளைகள் பிரயாணத்தில் கூட இருக்கணும். அப்பா ஆண்டவர் கிருபை கூட இருந்து தாங்கி நடத்தணும். வாகனத்தில் போகிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் எல்லாரையும் பாதுகாத்து தேவன் நடத்தணும். பிரயாணத்தில் இருக்கிற சிஸ்டரையும் கர்த்தர் பலப்படுத்தி குறிக்கப்பட்ட நேரத்திலே அந்த ஸ்தோத்திரம் பஸ் ஏறுவதற்கான தயவு உண்டு பண்ணி கொடுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய நாம மகிமைப்பட நடத்துங்க. நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாங்க. அநேக ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற கிருபையை கட்டளையிடுங்க. மகாபெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியங்களும் சதா காலங்களும் தேவ ஜனங்களோடு பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த சகோதரியோடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.